உங்க அப்பம் போட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரை என்ன சொல்லிச்சது? ஆர்டிகல் 356 நீக்கணும், அதாவது மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க ரொம்ப பரிந்துரை பண்ணிடல, அவங்க சிலதுதான் பண்ணாங்க. அடுத்தது IAS IPS அதிகாரி கேட்டகரியே கூடாது, அதை நீக்கிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டையும் என்னைக்காவது சொல்லியிருக்கியா நீ? கருணாநிதி சொன்னது உண்டா? கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொன்னது உண்டா? கன்னடர்களுக்கு இருக்கிற இன உணர்ச்சி, மான உணர்ச்சி தமிழர்களுக்கு கிடையாது. ஏன்? இயற்கையா இருக்க வேண்டிய மான உணர்ச்சியை கெடுத்தது, குட்டிச்சுவராக்கியது திராவிட கும்பல். ஆக முதலாளியும் தமிழன் தான், தொழிலாளியும் தமிழன் தான் என்று முழங்குங்கள். ஆமா, அதுக்கப்புறம் சோசியலிசம், போக்குவரத்து நமக்குள்ள பேசிக்கும். அதெல்லாம் அயலானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். பிரித்தானிய வணிக காட்டு மிராண்டிகளால் வன்முறையாக இணைக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா. நாங்கள்னா யாரு? இந்தி மண்டலம் இல்லாதவன். அவன் மராத்தியனா இருக்கலாம், வங்காளியா இருக்கலாம், ஒரிசாக்காரனா இருக்கலாம், ஆந்திராக்காரனா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்காரனா இருக்கலாம். நாங்கள் எல்லாம் உனக்கு காலனி. அவர் சொல்ற சோவியத் யூனியன் வலிமையா தான் இருந்தது. 15 நாடா ஏன் பிரிஞ்சுது? ரஷ்ய மொழி திணிப்பினால். இந்தியா பாடம் கற்க வேண்டும் சொல்றமையான IAS ஆபீசர். இது என்ன ஆகிறது என்றால், அங்க நம்ம மக்கள்கிட்ட கடுமையான தெலுங்கர் எதிர்ப்பு உண்டாகி விட்டுருச்சு. மாநில அரசு சட்டப்படி தனியே ஒரு கொடி ஏற்றக்கூடாது இந்தியாவில். ஏறக்குறைய 44 நாட்கள் வட அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெள்ளட்டும் தமிழ் தேசியம் என்கின்ற தலைப்பில் ஒரு நீண்ட உரை நிகழ்வுகளை நிகழ்த்திவிட்டு தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேர் இயக்கத்துடைய தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அளிக்கின்றேன். அன்றில் பறவைகள் ஒன்றை ஒன்று பிரிந்து கொண்டால் உயிர் வாழாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு போராளி தம்பதிகளாக இருக்கக்கூடிய ஐயா மணியரசனும் அம்மா லட்சுமி அம்மாளும் பிரிந்திருந்தால் இந்த இனத்திற்கான இலக்கியம் கிடைக்கும் என்பதுதான் இந்த நூல். ஏன்னா ஐயாவை அவங்க வெளிநாடு பயணம்னு அறிவிச்சப்ப நாங்க சொன்னோம், 44 நாள் நீங்க இங்க எதுக்குமா இருக்கிறீங்க, நீங்க திருச்சிக்கு வாங்க, தோழர்களா இருக்காங்க. இப்பதான்ப்பா எனக்கு ஓய்வு கிடைக்குது, நான் இந்த நூல்லாம் எழுதணும், எழுதி முடிக்கணும் அப்படின்னா. அதே போல் ஒரு இன்றைக்கு வட அமெரிக்கா என்பது இளைஞருடைய கனவு தேசமாக, பொருளியல் வாய்ப்புக்கான ஒரு தேசமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அங்கு செல்வதையே தங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய வரமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த முறை கூப்பிட்டா போக மாட்டேன் தோழர் என்று சொல்லுகின்றவராக, இதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைக்கட்டும் தமிழ் தேசியம் என்ற தலைப்பில் ஒரு நீண்ட பயணத்தை 30 நாட்களுக்கு மேல் நடத்திய, தற்பொழுது வெள்ளட்டும் தமிழ் தேசியம் என்கின்ற தலைப்பில் தலைவர் பே. மணியரசன் அவர்கள் அமெரிக்காவில் அங்கு போய் பார்த்த இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கின்றார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஐயாவை நான் பேச அழைக்கலாம் என்று கருதுகின்றேன். 2009 ஈழம் ஒரு மிகப்பெரிய இன அழிவை சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் எல்லாம் மனம் வெதும்பி போய் இருந்த சூழலில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, அடுத்த திசை வழியை காட்டக்கூடிய மாநாட்டை திருச்சி மண்ணில் நிகழ்த்தினோம், தமிழ் தேசிய சிறப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்கள் அறிவித்தார்கள், தமிழீழம் வெல்லட்டும், தமிழ் தேசம் மலரட்டும், தமிழர் சர்வதேசிய மலரட்டும் என்றார். சல்லிக்கட்டு காலத்தில் உலகம் முழுக்க பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அந்த சல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நடத்தினார்கள். அதே போல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் 13 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அதனுடைய முதலாளி அனில் அகர்வால் லண்டன் வீட்டிற்கு முன்னால் தமிழர்கள் போராடினார்கள். தமிழர் சர்வதேசியத்துடைய மலர்ச்சியை இன்றைக்கு நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 2025 அமெரிக்காவில் தமிழர் சர்வதேசியம் என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த ஐயா மணியரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். திருச்சியில் தமிழ் கலை இலக்கிய பேரவை தொடர்ந்து உயிரோட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மாதம் ஒரு கூட்டம் என்ற நிலையிலே தமிழ் கலை இலக்கிய பேரவை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. அது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கு கொள்ள எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நான் திருச்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நூல்கள் பற்றி
சிறப்பாக அறிமுகமும் திறனாய்வும் நடந்திருக்கிறது. வாக்கு கொத்திகள் என்று நம்முடைய கவித்துவ நூலுக்கு தலைப்பு. மீன் கொத்திகள் போல வாக்கு கொத்திகள் என்ற தலைப்பிலேயே எப்படி தேர்தல் அரசியல் சீரழிந்து போயிருக்கிறது என்பதற்கு ஒரு விளக்கம் ஈர்ப்பாக கொடுக்கிறார். அடுத்தவருடைய கவிதையுடைய சிறப்பான பகுதிகளை எல்லாம் அகவியவர்கள் எடுத்து சொன்னார்கள். நம்முடைய ஐயா சி கோவிந்தராஜனார் அவர்களுடைய சிறப்புகளை லட்சுமி அவர்கள் எழுதிய நூல், அதையும் தாண்டிய பல செய்திகளை நம்முடைய வைகரை குறிப்பிட்டார். அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் தெரிவதில்லை. எல்லோரும் நினைத்து கொண்டிருப்போம் பூம்புகார் என்ற பெயரில் அங்கே ஊராட்சி இருக்கு. பொழுது அங்கே பெயர் பலகை இருக்கு, எப்பவும் உள்ளதான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்முடைய கோவிந்தராஜனார் கண்டுபிடித்த பிறகுதான் பூம்புகார் என்ற கலைஞர் அந்த இடத்துக்கு ஊராட்சி வைக்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த ஊராட்சி பூம்புகார்லாம் பெயர் கிடையாது. அப்படி காடு மேடு இந்த காவேரி கரையில் கடந்து திருவரங்கத்துக்கிட்ட வந்துதான் காவேரி வடக்கு கரையிலிருந்து தெற்கு கரைக்கு மாறுகிறார். யாரு மாறுகிறார்கள்? கோவலனும் கண்ணகியும். அதே பாடியில் தான் கோவிந்தராஜனார் நடக்கிறார். காடுகள் இந்த பக்கம் இப்பொழுது பாதை போகிறது அல்லவா, அதாவது பிராலிமலை வழியாக மதுரை இருக்கிறதே, அந்த முதல் சுங்கக்கேட்டு இருக்கு, அது கொடும்பாளூர் பகுதி. அதை தாண்டி அந்த பக்கம் போய் கண்ணகி கோவலன் போயிருக்கிறதா எடுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவும் இளங்கோவடிகள் அப்படியே அடையாளத்தோடு எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் போய் பார்த்த பொழுது கூட அந்த சிலப்பதிகாரத்தில் வேங்கை மரம் ஒவ்வொன்று பக்கத்தில் கீழே வந்து சின்ன ஒரு குளம் இருக்கிறது, அருவி வர்றது, எல்லாம் அப்படியே சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது தான். பார்த்தா தெரியும் அந்த இடத்தை குன்றக்குறவை இந்த வர்ணனை எல்லாம். இப்ப முல்லை பெரியாருன்னு சொல்றோம்ல, முல்லையாரும் பெரியாரும் வந்து கலக்கிற இடம்தான் அந்த முல்லை பெரியார் அணை இருக்கிறது. இளங்கோவடிகள் பேரியாற்று அணைகரை என்று எழுதுவார். பெரியாறு அப்போ பேரதான், அது கவித்துவப்படி எழுதுவார். பேரியாற்று அணைகரை வந்தார்கள் அப்படி என்று இளங்கோவடிகள் எழுதுவார். எதுவும் கற்பனையான சரஸ்வதி நதி போன்றது அல்லதெல்லாம் உண்மையானது. அது புனைவுகள் இருக்கும். காப்பியம் என்றால், இலக்கியம் என்றால் புனைவுகள் இருக்கும். சிலப்பதிகாரத்தில் புனைவுகள் உண்டு. அடிப்படை உண்மையை வைத்து புனைவு, அவ்வளவுதான். ஒரு பெண்ணை 2000 ஆண்டுக்கு முன்பு காவிய தலைவியாக வைத்து ஒரு காப்பியம் எழுதுகிறார்கள் என்றால் என்ன சாதாரணம் அல்ல. மன்னர்களுக்கிடையே ஓயாத சண்டை. சேரனும் சோழனும் பாண்டியனும் சண்டை போட்டு தான் இருந்தாங்க. ஆனா தொலைநோக்குள்ள நம்முடைய இளங்கோவடிகள் மூவரை இணைத்து 3 மண்டலத்தையும் சமமாக பாராட்டி, 3 மன்னர் பரம்பரையும் சிறப்பாக சமமாக பாராட்டி ஒரு நூல் எழுதுகிறார். அது இளங்கோவடிகளுடைய பங்களிப்பு. அதனால்தான் நம்ம சொல்வது, நாங்கள் அடிகள் நம்முடைய மாப்போசி முதல்ல சொல்லிட்டார், அதை சிலப்பதிகாரம் என்பது தமிழ் தேசிய காப்பியம். சில பேரை கேட்டா 2000 ஆண்டுக்கு முன்னாடிலாம் தேசியம் உண்டு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் நமக்கு பேரு. ஒரு ஆட்சி நிர்வாகம் இல்லாமல் இருக்கலாம், தாயகம் இருந்தது, அது தமிழ்நாடு தான், தமிழகம் தான். அன்றைக்கும் 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான். பரிபாடலில் தமிழ்நாடு தான், சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு வருகிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய பரிபாடலில் கண்டமிழ் வேலி தமிழ்நாடு என்று வருகிறது. புறநானூறு அகநானூறுல தமிழகம் என்று வருகிறது. அதுதான் தேசம். அதுக்கான தேச அரசு ஒன்றாக உருவாகவில்லையே தவிர தேசம் பற்றிய கருத்தியல் தமிழர்களுக்கு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்பதற்கு அதை எடுத்துக்காட்டு. அதை ஒன்றாக வேண்டும் என்று கருதி எழுதியவர் இளங்கோவடிகள். கண்ணகியினுடைய சிலை திறப்பு விழாவுக்கு, கண்ணகி கோட்டை திறப்பு விழாவுக்கு சேரர் செங்குட்டுவன் பாண்டியருக்கும் சேரர்
தோழர்களுக்கும் அழைப்பு விடுகிறார். 3 பேரும் இவர்கள் வரவில்லை, சிங்களனுக்கும் அழைப்பு விடுகிறார். சிங்களன் வருகிறார், சிங்கள அரசன் வருகிறார். அப்படி ஒரு தேசிய நோக்கம் என்பது ஏதோ நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்வார்கள், முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்த பிறகு உருவானது. பல நாடுகளில் அப்படி உருவாயிருக்கலாம், எல்லா நாட்டையும் அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாடு அப்படி எல்லாம் அதற்கு முன்பே இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. எல்லையே சொல்றாங்களே தொல்காப்பியத்தில், ஆயிரத்தில் தேச எல்லையே சொல்றானே, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் போரும் நல்லுலகம் என்று ஒரு தேச எல்லையே சொல்றானே. இதுன சாதாரணமாகுது. அதுதான் நம்முடைய தமிழினம். எனவே இந்த மாதிரி செயல்கள் எல்லாம், இந்த கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது கொடுத்திருக்கிறீர்கள் திருச்சி தோழர்கள், நன்றி. அமெரிக்க பயணத்தில் நான் 46 நாள் அங்கே இருந்தேன். ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருந்து ஒரு 20 கூட்டங்கள் பேசியிருப்பேன். அதுக்கு முன்னாடி முதல் போனது 2016ஆம் ஆண்டு, அது 2018, இது 3வது. இந்த 2018 போனபோது ஊரா கூட்டங்கள் போட்டாங்க. அதற்கு தலைப்பு தழைக்கட்டும் தமிழ் தேசியம் என்று கொடுத்தார்கள். இந்த தடவையும் அது மாதிரி கூட்டம். இதற்கு தலைப்பு வெல்லட்டும் தமிழ் தேசியம். அதுல இருந்து புரியுது இல்ல, முன்பு இருந்ததை விட தமிழ் தேசியம் வளர்ச்சி அடைந்திருக்கு, பரவி இருக்கிறது. 2018 இருந்ததை விட அதிகமாக தமிழ் தேசியம் தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது. வெளிநாடுகளிலும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் வளர்ந்திருக்கிறது. அதனாலதான் எழுச்சியோடு வெல்லட்டும் தமிழ் தேசியம் என்ற தலைப்பை கொடுத்தார்கள். இந்த தடவை போனது அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஃபெடரேஷன். அது வட அமெரிக்காவில் உள்ள தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பு. அது பேரு ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அதனுடைய சுருக்கம்தான் ஃபெட்னா. ஃபெட்னா என்று சொல்லுவார்கள். சுருக்கம்தான். அவர்களது தமிழிலே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை என்று வைத்திருக்கிறார்கள். ஃபெடரேஷன்னா கூட்டமைப்புன்னு வைக்கணும், அவர்கள் பேரவைன்னு வச்சுட்டாங்க. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. அது ஒரு 60 தமிழ் அமைப்புகள், தமிழ் சங்கங்கள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் ஒவ்வொரு பெரிய நகரத்துக்கு ஒரு சங்கம் இருக்கு, அல்லது ஒரு மாநிலத்துக்கு இருக்கு. அங்கே 50 மாநிலங்கள் இருக்கின்றன வட அமெரிக்காவில். சில பகுதியில் கூடுதலாகவும் சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்கள்லாம் இதில் இணைந்திருக்கிறது. இந்த ஃபெட்னாவில் இணைந்திருக்கிறது. அவர்களுடைய மாநாடு தான், அந்த கூட்டமைப்புடைய மாநாடு தான் ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கிறது. பெரும்பாலும் ஜூலை மாதம் 3 நாள். இந்த 2025 ஜூலை 3, 4, 5 நாட்களில் அந்த மாநாடு நடைபெற்றது. அதில் பேசுவதற்காக நம்முடைய ஆய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள், மொழி இன இயல் ஆய்வாளர் டாக்டர் மாசோ விக்டர் அவர்கள், நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் துடிப்புள்ள இளம் தம்பி இரா மன்னன், நான் மூவரும் அழைக்கப்பட்டோம். நாங்கள் மூவரும் தமிழ் தேசியர்கள். அந்த ஃபெட்னா மாநாட்டில் தமிழ் தேசியர்களை அழைத்தது இதுதான் முதல் தடவை. இது 38வது மாநாடு நடக்கிறது. தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் அதற்கு தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே திராவிட மேலாதிக்கம் தமிழ் தேசியத்துக்கு ஆகாது. நடைமுறையில் தமிழர்களுக்கு ஆகாது. இந்த தடவை அந்த செயற்குழுவிலே பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்து எங்களை அழைத்தார்கள். விஜய் மணிவேல் என்கின்ற இளைஞர் அதனுடைய தலைவராக இருக்கிறார், கபிலன் பொதுச் செயலாளராக இருக்கிறார், வள்ளிக்கண்ணன் என்பவர் பொருளாளராக இருக்கிறார், நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசியர்களாகி நாங்கள் போக வேண்டும் என்பதிலே வலியுறுத்தியது இந்த ஃபெட்னாவுக்கு 2 தடவை ஏற்கனவே தலைவராக இருந்த மூத்த தோழர் 87 அகவை இளைஞர் என்று நான் சொல்வது
முனைவர் தனி சேரன் அவர்கள், கோயம்புத்தூர்காரர். அவர் தீவிரமாக விடுதலை புலிகளை ஆதரித்ததனால் இந்திய அரசு அவர் கடை போட்டு விட்டது, இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று. இங்கே வந்து ஆதரவை திரட்டியவர். அவர் 2 தடவை பெட்னாவுக்கு தலைவராக இருந்திருக்கார். அவரும் நம்முடைய ஈரோட்டு பகுதியை சேர்ந்த நம்முடைய தோழர் ரவி சுப்பிரமணியம் அவர்களும், இதே பெட்னாவுக்கு ஏற்கனவே தலைவராக இருந்த டாக்டர் தேவ், ஒரு பேர் வேற, தேவ்னு சுருக்கிட்டாரு, சிவகங்கைக்காரர், ஆய்வாளர், தனி லேபே வச்சிருக்காரு, அப்படி ஆய்வாளர், அவர் தலைவராக இருக்கார். இப்படி இவர் பல பேருடைய முயற்சி, நம்முடைய நண்பர்கள் அவர்களுடைய முயற்சியினால தமிழ் தேசியர்கள் அழைத்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து வாக்கெடுப்பு நடந்து அதிலே பெரும்பான்மை பெற்று எங்களை அழைத்திருக்கிறார்கள். அதே சமயம் திராவிடவாதிகளை அழைக்காமல் இல்லை, அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள். சரிதான், திராவிடவாதிகள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. என்னுடைய அருமை நண்பர் புலவர் அரங்கராஜன் போயிட்டாரு, பக்கத்து ஊருக்காரர். எங்களுக்கு நாங்கள்லாம் ஒன்றாக உலகத் தமிழ் கழகம் திருக்காட்டுப்பள்ளியிலே 68ஆம் ஆண்டு இங்கேதான் திருச்சி தேவர் மன்றத்தில் தான் தொடங்கப்பட்டது. இந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். பாவாண தலைமையிலே, பாவாணம், குறிஞ்சித்திறனார், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து 2 நாள் மாநாடு நடத்தி உலகத் தமிழ் கழகம் தொடங்கினார்கள். மாணவ பிரதிநிதியாக நான் அதில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். அதன் பிறகு திருக்காட்டுப்பள்ளியிலே அங்கே உலகத் தமிழ் கழகம் அமைத்தோம். தோழர் அறிவுறுவோர் நாங்கள் பல பேர். அந்த நாளிலிருந்து நெருக்கமான நண்பர் எனக்கு புலவர் செந்தலை கௌதமன். அவர் திராவிடவாதி, ஆனால் நாங்கள் நட்பாகத்தான் இருப்போம். அவரையும் அழைத்தார்கள். அதற்காக சொல்ல வருகிறேன். இன்னும் சில பேர் திராவிடத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நம்முடைய நக்கீரன் ஆசிரியர் நண்பர் கோபால் அவர்கள், இப்படி பல பேர் திராவிடவாதிகளை அழைத்தார்கள். நம்மையே அழைத்தாலும் கூட திராவிடவாதிகளை அவர்கள் ஒதுக்கவில்லை. அந்த ஒரு ஜனநாயகம் தமிழர்களிடம் இருக்கட்டும் என்றுதான் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனால் அவ்வளவு கடுமையாக தமிழ் தேசியர்களே அங்கு போகக்கூடாது என்ற நிலையிலே அவர்கள் தடுத்து வைத்திருந்து வாக்கெடுப்பு நடத்தி எங்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். முதல்ல பேசுகிறோம், எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் மற்ற செய்திகள் வந்து உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். அந்த நாட்டில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்றால், உள்ளூர் மயம் 1990களில் உலகமயம் என்பதை ஊராக பரப்புரை செய்தவர்கள் அமெரிக்காக்காரர்கள் தான். குளோபலைசேஷன். இப்பொழுது குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றிருக்கும் ட்ரம்ப் அவர்கள் உள்ளூர் மயத்தை பேசிதான் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுவும் தீவிரமாக உள்ளூர் மயம். அவர்கள் வைத்தா குடுமி, சிறைச்சா முட்டை. 90களில் அவங்க சொன்னாங்க, உலகம் ஒரு கிராமமாகிவிட்டது, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது என்றெல்லாம் சொல்லி உலகமயம் என்று மேற்கத்திய ஆளுமையை, ஆதிக்கத்தை நிலைநாட்டினார்கள், பரப்பினார்கள். இன்றைக்கு அதெல்லாம் கூடாது என்று உள்ளூர் மயம். இந்தியாவிலேருந்து வந்தால் இப்போ 50 விழுக்காடு வரி, ஒரு பொருள் 100 ரூபா உற்பத்தி செலவு, நம்ம விற்பனை பண்ணுறோம் 100 ரூபா, அமெரிக்காவில் விற்பனை பண்ணுறோம்னா அதில் 50 ரூபா வரியாக கொடுத்துடணும், போட்டார் ட்ரம்ப்பு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ளூர் மயம். எல்லாருக்கும் அவர்கள் சாதாரண ஆட்கள், வெள்ளக்காரர்களுக்கு அந்த உள்ளூர் மயம் பிடித்திருக்கிறது. ஏனெனில் அவர்களிலும் பல பேருக்கு வறுமை இருக்கிறது, வேலையின்மை இருக்கிறது, உரிய வேலை இல்லை, துன்பத்தில் இருக்கிறார்கள். நம்மை போல அல்ல, வேறொரு விகிதம் குறைவா இருக்கலாம், அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. வெளிநாட்டு பொருள்கள் அங்கு அதிகம் விற்பனையாகின்றன. சீனாவுக்கு பெரிய சந்தையாக அமெரிக்கா இருக்கிறது. அதுபோல பல செய்திகள் இருக்கு. அவர்களுக்கு ஏன் நாம் இவ்வளவு வல்லமையான நாடு வைத்துக் கொண்டு ஏன் அவர்களிடம் இவ்வளவு பொருள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் வருகிறது. எனவே அதனால அவர்கள் அதெல்லாம் குறைச்சு தடுப்பதற்கு வரியை அதிகமாக போடுகிறார்கள்.
இப்போ நமக்கு அப்படி போட்டிருக்காங்க. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் எல்லா இடத்திலும் உள்ளூர் மயம் தான். அங்கே இப்போ பிரிட்டன் எல்லாம் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் என்று ஒன்று உருவாக்கினார்கள், ஐரோப்பிய ஒன்றியம். அதுலேருந்து பிரிட்டன் விலகிருச்சு. இப்போ 5-6 வருஷம் ஆச்சு அதுலேருந்து விலகி. ஏன்? அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள்லாம் சலுகையில் வந்து இங்கே வருது, வேலை வாங்குறாங்க, வந்து நம்ம வேலையை பறிச்சுக்கிறாங்க என்று சகோதர ஐரோப்பிய நாடுகளால் ஆபத்து இருக்கிறது என்று கருதி வெளியேறிவிட்டது பிரிட்டன். அங்கேயும் உள்ளூர் மயம்தான். போர் நடக்கிறது எங்க பார்த்தாலும் இந்த போரை நடத்துபவர்கள் எல்லாம் அவரவருடைய லாபத்துக்காக நடத்துகிறார்கள். இப்ப ரஷ்யாக்காரன் உக்ரைன் மீது போர் நடத்துகிறார். அதுவும் ஒரு அமெரிக்காக்காரன் செய்யறது போல ஒரு வல்லாதிக்க போர். அது ரஷ்ய இனம் உயர்ந்தது, ரஷ்ய இனம் ஆள பிறந்தது என்ற ஆணவத்தில் இருந்து, எப்போதும் ஆணவத்தில் இருப்பார்கள் ரஷ்யர்கள். லெனின், அந்த இனத்தில் பிறந்த கம்யூனிஸ்ட் லெனினே அதை குறிப்பிட்டு மகாருஷ்ய மமதை என்று சொல்லுவார். லெனின் அது கூடாது என்பார். மகாருஷ்ய மமதை கூடாது என்று கிரேட் ருஷ்யன்ஸ் தான் சொல்லுவாங்க. சாதாரண ரஷ்யன் சொல்ல மாட்டான். கம்யூனிஸ்ட் ஆட்சியிலேயே உடம்பு சரியில்லாமல் இவர் இருந்த பொழுது லெனின், ஸ்டாலின் அந்த மாதிரி செயல்படுத்தினார். ஆனால் அந்த ஸ்டாலின் ஜார்ஜிய இனத்தை சேர்ந்த நபர், அதை சுட்டி காட்டார் லெனின். எனவே ஒரு உக்ரைன்ல போய் அன்றாடம் கொன்று குவிக்கிறான் புத்தின். இந்த ட்ரம்ப் அண்ட் கம்பெனி பாலஸ்தீனத்துல காசாவில் அன்றாடம் குழந்தைகளை, பெண்களை, முதியோர்களை கொன்று குவிக்கிறாங்க. என்ன மனித நேயம், என்ன ஐநா மன்றம், என்ன அறம். கருவிகள் வளர்ந்திருக்கின்றன, மனித மனங்கள் வளரவில்லை. மன்னர்கள் காலத்தில் கூட இன்றைக்கு நடக்கிற போர்கள் எங்கே எடுத்தாலும் சரி, நீங்க லெபனான் பக்கம் நடந்தாலும் சரி, மன்னர்கள் காலத்தில் கூட இவ்வளவு படுகொலைகள் நடந்ததில்லை. இன்றைக்கு நடக்கிற படுகொலைகள், கொலை கருவிகள் வளர்ந்திருக்கின்றன. அவ்வளவு மோசமா இருக்கு. அதுல அதிகமாக இருப்பது அவன் தேசத்தை பாதுகாக்கணும், அவன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அதிகமா இருக்கிறது. தவறு அல்ல, அடுத்த இனத்தை ஆக்கிரமிப்பு தான் தவறு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்குள் பார்த்தால் அவர்களுக்குள் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது, நம்மை விட சிறப்பான ஜனநாயகமாக இருக்கிறது. அது ஒரு மாற்று கிடையாது. அவர்கள் பெரும்பாலும் எல்லோரும் ஆங்கில மொழியை தாய்மொழியாக அல்லது நடைமுறை புழக்க மொழியாக வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலோருக்கு ஆங்கில மொழி தாய்மொழியாக இருக்கிறது. சில பகுதிகளில் ஸ்பானிஷ் பேசுகிறார்கள். அந்த மாநிலங்களில் மட்டும் ஸ்பானிஷ் 2வது மொழியாக கற்றுக்கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்பானிஷ்காரர்கள் தான் முதல்ல போய் பார்த்தவன் பிடிச்சவன் இந்த பகுதியே, அது போகட்டும். ஆனால் அந்த நாட்டிலே அவர்கள் கூட்டாட்சி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ட்ரம்ப் பேசுகிறார், உள்ளூர் மயம் பேசுகிறார் என்றால் அவர்கள் உலகத்தை வேட்டையாடிட்டு இன்னைக்கு வந்து உள்ளூர் மயம் பேசுகிறார்கள். உள்ளூர் மயம் பேசுவதே குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனா அடுத்தவன் வீட்டில் தலையிட்டுக்கிட்டு அடுத்தவன் விஷயத்துல போய் தலையிட்டு இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும் வாத்தியார வேலை பார்த்துக்கிட்டு எங்க ஊர் விஷயத்தை நாங்க பார்த்துக்கணும்னு ட்ரம்ப் சொல்றதுதான் தவறு. அந்த நாட்டுக்குள் அங்கு ஒரு கூட்டரசு இருக்கிறது. நாங்கள் பல இடங்களுக்கு போனோம். கல்வி என்றால் அங்க ஃபெடரேஷனுக்கும் அந்த மத்திய ஆட்சிக்கும் கல்விக்கு சம்பந்தம் இல்லை. ஆய்வகங்கள் வைத்திருக்கலாம் அவர்கள், அவ்வளவுதான். ஒரு மாநில அரசுக்கு கூட நேரடியாக அதிகாரம் இல்லை கல்வியில, அந்த கவுண்டிக்கு தான். கவுண்டின்னா நம்ம மாவட்டத்தை விட சின்னதா இருக்கும். அது ஜனநாயகமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நடத்தக்கூடிய நிர்வாகங்கள். நம்முடைய காலனி பதவி இருக்குல்ல, காலனி ஆதிக்க பதவி, கலெக்டர், அந்த மாதிரி பதவியெல்லாம் கிடையாது. நம்ம காலனி ஆதிக்க பதவி கவர்னர் இருக்காரு, அதெல்லாம் அங்க கிடையாது. கவர்னர்னு பேர் இருக்கு மாநிலத்துக்கு. அவர் தேர்தலில் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்படுவார், எல்லா மக்களாலும். எனவே ஒரு கவுண்டி அதுக்கான சிலபஸ், கரிக்குலம், பாடத்திட்டம், கலைத்திட்டம் தயார் பண்ணுறது அந்த கவுண்டி தான். மாநில சட்டசபை கூட தலையிடாது.
பெரிய டெல்லிக்காரன் தன்னாதான் அவன் தயார் பண்ணத்தான் கல்வி வரும், உலகத்துல போட்டியிட முடியும், அவன் இடத்துல நீட் இருந்தால்தான் நம்ம தகுதியா வர முடியும், வெளிநாட்டோட போட்டி வர முடியும், இந்த பொய் புளிகிட்டு இருக்கிறார்கள். ஒரு கவுண்டிக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு கவுண்டியா ஒரு மாவட்டம் மாதிரி வச்சுக்கல, மாவட்டத்தை விட சின்னதா இருக்கும். அது ஒரு சபை, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவர்களுக்கு சபை இருக்கிறது, அவங்க அங்க வாழங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது, அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களுக்கு பொறுப்பில் இருக்கிறதே தவிர கல்வி எந்த ஆய்வு கல்வியா இருந்தாலும் மாநில அரசு பொறுப்பில் கூட இல்லை. அவர்கள் இன்னொன்று வைத்திருக்கிறார்கள், 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, அரசு கல்வி. எங்க பார்த்தாலும் அதற்கு மேலதான் பணம் கட்டி படிக்க வைக்கிறது கல்லூரி. அது தனியாரும் அதில் இருக்கிறார், தனியார் நிறைய இருக்கிறாங்க. 12க்கு மேல கல்லூரிக்கு போனாங்க. 12 வரையிலும் கட்டாயமா அரசு இலவச கல்வி கொடுக்குறது, எல்லாரும் கொடுக்குது. அந்த கல்வி திட்டத்தை அவர்களும் தயார் செய்கிறார்கள். அவர்களால் உலகத்தில் போட்டியிடுகிறார்கள், வான்வெளியில் போய் குடும்ப நடத்த பார்க்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே கல்வி என்பது வெள்ளையன் ஆட்சியில் மாநில அரசு பட்டியல் இருந்தது. 1950ஆம் ஆண்டு வந்த இந்திய அரசமைப்பு சட்டத்துல மாநில அதிகார பட்டியலில் இருந்தது. அந்த கல்வி இந்திரா காந்தி காலத்தில் இந்திய அரசு ஆதிக்கம் உள்ள ஒரு ஒரு கபடப்பட்டியல், நயவஞ்சக பட்டியல். அதற்கு ஆங்கிலத்தில் பேர் கன்கரண்ட் லிஸ்ட், கன்கரண்ட் ஒத்திசைவும்பாங்க. அது சும்மா ஏமாத்தவே இல்லை, மேலாதிக்கம். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாதான் மாநில அரசு சட்டசபையில் நிறைவேற்றினாலும் செல்லும் என்று மத்திய அரசுக்கு தனியே பட்டியல் அதிகார பட்டியல் இருக்கிறது. அதையும் மீறி இன்னொரு அடிஷனலா ஒரு பட்டியல் வச்சாங்க. எப்ப 50லயே வச்சாங்க, ஞாபகம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை யாத்தவர்களுடைய சூழ்ச்சி அது. உலகத்திலே எங்கேயாவது ஒரு பெடரேஷன் கூட்டாட்சியில கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல் இருக்கா? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொது அதிகார பட்டியல் வச்சிருக்கானா எங்கேயாவது? முதல் கூட்டரசு என்பது உலகத்திலே சுவிட்சர்லாந்து, அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி. எங்கேயாவது உண்டா கன்கரண்ட் லிஸ்ட்? இந்த சட்டத்தை எழுதியவர்கள் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், உலக அரசியல் சட்டம் படிக்காதவர்களா? படித்த மேதைகள், சிகாகோ பல்கலைக்கழகத்திலே படித்த மேதைகள். உலக சட்டங்கள் அவர்களுக்கு தெரியும். கன்கரண்ட் லிஸ்ட் எப்படி போட்டாய்? சூழ்ச்சி, நயவஞ்சகம், ஆரிய சூழ்ச்சி. ஆரிய சூழ்ச்சிக்கு பல பேரும் கூட்டணி அடிவருடிகள். அங்கே கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாதுங்க. சின்ன புத்தகம் நான் எடுத்து கான்ஸ்டியூஷன், சின்ன புத்தகம், நோடு, இவ்வளவுதான். இங்க ஒரு தலையணை வச்சிருக்காங்க. இப்ப 130வது திருத்தம். உத்தமர்கள் உருவாக்கிய, உலக அறிஞர்கள் உருவாக்கிய அந்த சட்டத்துல 130 தடவை தப்புன்னு திருத்துறாங்க. இப்ப கான்ஸ்டியூஷன்ல போகிற இடமெல்லாம் பார்த்தா நீங்க கொடி 3 கொடி பறக்குது. என்ன கொடி? கூட்டரசு, மத்திய அரசு, பெடரேஷன் சொல்லுவாங்க, அவங்க கொடி, மாநில அரசு கொடி, அடுத்தது அந்த கவுண்டி கொடி, அவனு வச்சுமா கொடி. தடை இல்லைங்க. இங்கே கொடி ஏற்றக்கூடாது சட்டப்படி. மாநில அரசு சட்டப்படி தனியே ஒரு கொடி ஏற்றக்கூடாது இந்தியாவில். என்ன ஜனநாயகம் இது? என்ன கூட்டரசு இது? அவன் அந்த கொடி ஏற்றதால அங்க என்ன ஆபத்து வந்துருச்சா? நகரசபை கூட விரும்பினா, அதாவது கட்சி கொடி எல்லாம் அங்கங்க பறக்காது. நம்ம ஊர் மாதிரி சாலையில அங்கங்க பறக்கிறது அதெல்லாம் இல்லை. தேர்தலில் வேலை செய்வாங்க போருக்கு, மற்ற எழுதி போடுறது, இந்திரன் சந்திரன் தலைவர்களை வர்ணிக்கிற வாசகம்லாம் அது பாருங்க, அதெல்லாம் கிடையாது. அரசியல் தலைவர்கள் எல்லாம் அது தேர்தல் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, போறாங்க, அவ்வளவுதான். ஒரு கொடி ஏத்துறதுக்கு இடுப்பு வரி வந்துருதுங்க நம்ம பாரத மாதாவுக்கு. என்ன ஜனநாயகம் இது? என்ன கூட்டாட்சி இது? இதை யாத்தவர்களை பாராட்டிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தங்க? அங்க கொடி ஏற்றதுனால தனி நாடு கட்டிட்டு இருக்காங்க இல்லைங்க. காங்கிரஸ்காரர் சித்தராமையா ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில, மூத்த அதிகாரி தலைவர் குழு போட்டாரு போன தடவை அவர் முதலமைச்சரா இருக்கும்போது.
கர்நாடகத்தின் ஒரு கொடி. ஏனென்றால் கன்னடர்கள் ஏற்கனவே தனியே ஒரு மாநில கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த சட்ட அனுமதி இல்லாம எல்லாம் தேவையில்லாம அவங்களா ஏற்றிட்டு இருக்காங்க. அது நடைமுறை வந்துருச்சு. அது மாநில கொடி என்றது நடைமுறையில அங்கீகரிக்கப்பட்டுருச்சு எல்லா கட்சியாலையும். கன்னடர்களுக்கு இருக்கிற இன உணர்ச்சி, மான உணர்ச்சி தமிழர்களுக்கு கிடையாது. ஏன்? இயற்கையா இருக்க வேண்டிய மான உணர்ச்சியை கெடுத்தது, குட்டிச்சுவராக்கியது திராவிட கும்பல். வேற எதுவும் கிடையாது. அதுவா ஒரு சுயமரியாதை மானம் சொல்லிட்டு தமிழன்னா முட்டாளு, காட்டுமிராண்டி, தமிழ் பாஷை காட்டுமிராண்டி பாஷை, படிக்காத இங்கிலீஷ் பற்றி சொல்லி அடிமையாக்கிய கும்பல். அவன் காங்கிரஸ்காரங்க எங்க, அல்லது பாஜக காரன் கர்நாடகத்துல அவர்கள் மாநில கொடி ஏற்றி கொண்டிருந்தார்கள். சித்தராமையா பார்த்தாரு, காங்கிரஸ்காரர் சித்தராமையா, அரசாங்கமே ஏத்துவமே மாநில கொடி என்று ஒரு குழு போட்டார். பரிந்துரைத்தது ஐஏஎஸ் ஆபீஸ் தலைமையுள்ள குழு. அவர்களுக்கு கொடி தயார் பண்ணி அனுப்புனாங்க. டெல்லிக்காரன் ஏத்துக்கல, பாஜக ஆட்சி ஏத்துக்கல. அவங்க ஆட்சி இருந்தாலும் காங்கிரஸ்காரன் ஏத்துக்க மாட்டான். ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஏற்கனவே மக்கள் ஏற்றி கொண்டிருந்தால் அல்லவா இந்த மாநில உருவாக்க நாள் நவம்பர் 1 ராஜ்யோற்சவ நாள் என்று கொண்டாடுகிறார்கள். அந்த நாளில் பாஜக காங்கிரஸ் எல்லாம் அதே கொடி ஏற்றுகிறார்கள். மாநில கொடி, கர்நாடக கொடி நடைமுறையில செயல்படுத்துகிறார்கள். திராவிட நயவஞ்சக நடிப்பு இங்கே என்ன செய்தது? கருணாநிதி ஒரு கொடியை உருவாக்குறேன் என்றார். 1970-71 ராஜபாளையத்தில் மாநாடு போட்டு கொடி உருவாக்கணும் கேட்டார். கொடியை டெல்லி எஜமானர்கள் மறுத்து விட்டார்கள். உடனே சுயமரியாதை சொக்கத்தங்கம் கருணாநிதி என்ன பண்ணா தெரியுமா, இந்திய அரசு கொடியாவது ஏற்ற உரிமையை சுதந்திர நாள் எனக்கு கொடுங்கன்னார். எப்படிங்க இந்திய அரசு கொடியை? அவன் பார்த்தான், அப்படி வாடா தங்கம், வெளிநாடு கேட்ட கொம்பி எவா எங்க கொடி ஏத்துறா என்று ஏத்துட்டாங்க. இங்க என்ன பரப்புறாங்க திமுக அன்னைக்கு வரலாம்? சுதந்திர நாளில் இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடிய உரிமையை கலைஞர் வாங்கி கொடுத்தார். இது என்ன பெருமையா? இது இப்ப யூனியன் ஜாக் கொடி வச்சிருந்தான் வெள்ளைக்காரன். அந்த யூனியன் ஜாக் கொடியை நான் ஏத்தர உரிமை வேணும்னு சுதந்திர போராட்ட காலத்துல பண்டித நேரு கேட்டா மறுத்தா இருக்க போறான்னு, காந்தி கேட்டா மறுத்தா இருக்க போறான்னு யூனியன் ஜாக் கொடிய வெள்ளைக்கார கொடிய எப்படி அத நம்ம அவங்கள தாக்கிறத தாண்டி நம்மை நாமே காரி துப்பிக்கணும். அதை ரசிக்கலாம். நம்மாளு தமிழன் தமிழச்சிக்கு பிறந்தவன். ஏன்னா அவன் ஒரு இந்திய தேசம் பேசுறவன். பாரத மாதா பஜனை கோஷ்டி கர்நாடகத்துல அவன் எப்படி இருக்கான்? அவங்க மாநிலத்துல ஒரு கொடி ஏத்துறாங்க பாஜக காரன், காங்கிரஸ்காரன். அரசு ஒத்துக்கலன்னா நான் ஏத்துறேன்டா தனியா அப்படிங்கிறான். நீ இந்திய அரசு கூடிய எல்லா முதலமைச்சருக்கும் உரிமையை நாங்க வாங்கி தந்தோன்னு சொல்லி அதை சாதனையா சொல்ல முடியும். தமிழன் தமிழச்சி அதை ஏத்துக்குவாங்கன்னு நினைச்சா நம்ம எவ்வளவு ஏமாளி கூட்டம். நம்ம காரணம் இல்லையா? இப்படி ஒரு ஏமாற்று கும்பல் அரசியல் இருக்கிறது நம்ம காரணம் இல்லையா? அது சொல்ல அங்க கொடி பறக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒவ்வொன்றாக அவர்கள் ஒரு வித்தியாசமாக மாநில அரசு உரிமைகள் வழங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு வரி சொன்னாரு ட்ரம்ப், கலிபோர்னியா ஆளுநர்னா முதலமைச்சர், அதை முடியாதுன்றார், போடக்கூடாதுன்றார். மத்திய அரசா இருந்தாலும் போடாத, பெடரலா இருந்தாலும் எங்க மக்கள் தாங்காது. அப்படி அதுதான் போடணும்னு நாங்க தனியா போயிடுறோம்ட்டாங்க. பேசுறாங்க. அப்படியே ட்ரம்ப் நிறுத்திட்டார். அப்படியே புதுசா ஏதோ ஒரு வரி போடுறதுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா ஒன்னாதான் இருக்காங்க. என்ன எல்லாம் இங்கிலீஷ் பேசுறவங்க வெள்ளைக்காரங்க என்ன இருக்காங்க. அது போல ஒவ்வொன்றும் அங்க ஒரு ஃபெடரேஷன் இருக்கு. ஒரு கூட்டரசு என்றால் ஓரளவுக்கு உரிமை உள்ள ஒரு கூட்டரசாக அவர் வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி மாநில அரசுக்கு வரி போடுற அதிகாரம் அங்க இருக்கு. அவங்களும் நிறைய போட்டுக்கிறாங்க. அப்படி நமக்கு ஒரு வரி இருந்ததுங்க. வெள்ளைக்காரன் காலத்துல ராஜாஜி உருவாக்கின வரி அது. 1937 காங்கிரஸ் வெற்றி பெற்று அமைச்சரவை அமைத்த போது சென்னை மாகாணத்துல ராஜாஜி முதலமைச்சர். கள்ளுக்கடையை மூடினார் அவர். மதுக்கடைகள் மூடப்பட்டது. அந்த வருமானம் போய்விட்டது. மாநில அரசுக்கு என்ன பண்ண போறேன்னு கேள்வி கேட்டாங்க.
நான் ஒரு புது வரி போடுறேன்னு சேல்ஸ் டாக்ஸ் என்பதை முதல்ல அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி தான். அதன் பிறகு எல்லா மாநிலமும் சேல்ஸ் டாக்ஸ் போட்டாங்க. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கூட சேல்ஸ் டாக்ஸ் மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை நீக்கியது யாரு? திமுகவுடைய கூட்டணி. மன்மோகன் சிங் நடைமுறை தலைமை அமைச்சர், பின்புற தலைமை அமைச்சர் சோனியா காந்தி 10 ஆண்டுகள் ஆண்டார்கள், 2004 2014 வரை. அப்பொழுதுதான் சேல்ஸ் விற்பனை வரியை நீக்கி ஜிஎஸ்டி வரியை கொண்டு வருவது என்று கருவாக்கி தயார் பண்ணாங்க. பாஜக அதை செயல்படுத்தியது 2014 பிறகு. ஆக ஒற்றை வரி சேல்ஸ் டாக்ஸ் மாநில அரசுக்கு இருந்தது. அதையும் பறித்தவர்கள் இந்திய ஏகாதிபத்தியவாதிகள். காங்கிரஸ் பாஜக கட்சியினர் இந்திய ஏகாதிபத்தியவாதிகள். அந்த உரிமையை மீட்க முடிகிறதா? என்றைக்காவது மு.க. ஸ்டாலின் மீண்டும் எங்களுக்கு விற்பனை வரி உரிமை வேண்டும், ஜிஎஸ்டி நீக்கு என்று சொல்லியிருக்கிறாரா? ஜிஎஸ்டியில் எங்களுக்கு கொடுக்கிற பங்கை கொஞ்சம் கூடுதலாக்குன்னு கேட்கிற அடிமை புத்தியில கேட்கிற. சேல்ஸ் டாக்ஸ் மீண்டும் எங்களுக்கு வேண்டும். அயலான் ஆங்கிலேயன் அவன் ஆட்சியில் கூட விற்பனை வரி போடக்கூடிய அதிகாரம் உள்ளூர் அமைச்சரவைக்கு இருந்தது, மாநில அமைச்சரவைக்கு இருந்தது. அதை பறித்து விட்டீர்கள், வேண்டும் என்று கேட்க தயாரா? ஒரு வரி ஒரு நாள் கேட்டதுண்டு அந்த ஆட்கள் இல்லையே. இது மட்டுமல்ல, அமெரிக்காவில் மாதிரி இந்த கூட்டாட்சி என்பதை நம்ம இன்னும் அதை விட கூட்டரசு வேண்டும் என்று சொல்லுறோம். அமெரிக்காவில் இருக்கிறதே போதும் என்றெல்லாம் சொல்றதில்லை. இன்னும் கொஞ்சம் மேலும் அறிவியல் பூர்வமாக, ஜனநாயக பூர்வமாக ஒரு கூட்டரசு இருக்க வேண்டும். அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு ஒரே மொழி பேசுறவங்க, அவங்க எல்லாம் போன ஆட்களுங்க. அது ஒரு மக்கள், பழங்குடி மக்கள், அதெல்லாம் அங்கங்கே கிடக்கு. அங்கே போய் பார்த்தோம். அந்த மண்ணின் மக்கள் 400-500 பழங்குடிகள் இருக்கு பல இடங்கள்ல. 2 இடத்துல போய் பார்த்தோம் அந்த மக்களுடையது. அவங்களுக்கெல்லாம் ஒரு அருங்காட்சியகம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தவங்க. இன்னும் ஒரு பகுதியில பென்சில்வேனியாவில் குதிரை கட்டி தான் விழுவுறாங்க அந்த ஆட்கள், பழங்குடி மக்கள். குதிரை கட்டி தான் எல்லாம் செய்வாங்க. அங்கே நவீன எந்திரம் பயன்படுத்தக்கூடாது. அவங்க ஒரு மாதிரியான மின்சாரத்தை, இந்த மின்சார நிலையெல்லாம் எறியக்கூடாதுங்க. பெண் பிள்ளைகள் 8வது மேலே அங்கே படிக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் ஆயிஷா என்னன்னு அந்த பேர். அங்கே அந்த பகுதியே போனோம். அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில். அவர்கள் அவங்களுடைய விதிமுறைப்படி, அவங்களுடைய பழக்க வழக்கப்படி அவங்க நடந்துக்கிறதுக்கு, திருமணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் உரிமையோடு இருக்கு. அங்க போய் வெளியார் குடியேறக்கூடாது. அவங்க குடியிருப்புக்குள்ள நிலத்தை வாங்கிக்கிட்டு மற்றவங்க போகக்கூடாது. அந்த கட்டுப்பாட்டை அந்த ஏரியாவுக்கு மட்டும் அமெரிக்க அரசு அதை வச்சு செய்துன்னு வச்சுங்க. அப்படி அந்த ஊர் பழங்குடி மக்கள், நான் சொல்லக்கூடிய அந்த ஆயிஷ் எல்லாம் கூட ஜெர்மன்லேருந்து எங்கிருந்து வந்தவங்க, அசல் பழங்குடி இல்லை. அவங்க அசல் பழங்குடி இன்னும் கிடக்கு. அவங்க தான் இந்தியன்ஸுங்கிறாங்க. அந்த ரெட் இந்தியன்ஸ் ஏன்னாக்கா அவன் கொலம்பஸ் போனவன், இந்தியாவை கண்டுபிடிக்க போனவன் அமெரிக்காவில் இறங்கிட்டான். அதை இந்தியான்னு சொல்லிவிட்டான் தவறுதலா. அதே பேர்ல அந்த மக்களை இந்தியன்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியன்ஸ் தான் அவங்களுக்கு பேர் இல்லை. சட்டப்படியான பேர் இந்தியன்ஸ், பழங்குடி மக்களுக்கு. அந்த மாதிரி அவங்க ஒரே இனத்துல தான் ஆளுகிறாங்க. அங்க இந்த கூட்டாட்சி இருக்கு. அது கூட இங்கு இல்லை, இந்தியாவில் அப்படி கூட இல்லை என்பதுதான். இங்க என்ன இல்லை, அவன் ஒரு மொழி பேசக்கூடியவன். எல்லாரும் அனைத்து அமெரிக்காவுக்கும், அந்த யுஎஸ்க்கு இங்கிலீஷ் தான் அஃபீஷியல் லாங்குவேஜ். சில பகுதியில் மட்டும் ஒரு ஓரங்கள், அதாவது மெக்சிகோ ஓரம் அந்த பகுதி, அந்த தென் அமெரிக்க ஓரத்தில் இருக்கிற பகுதியில் மட்டும் இன்னொரு மொழி ஸ்பானிஷ் அங்கீகரிச்சிருக்காங்க. அது சிறு பகுதி இருக்கு. ஆனால் அங்கே இவ்வளவு சுதந்திரம் இருக்கு மாநிலங்களுக்கு. ஒரு இனம் ஒரு மொழி பேசக்கூடியவனுக்கு, வெளியிலேருந்து போய் நாடு பிடிச்சவங்க, ஒரு 500 வருஷத்துக்குள்ள அவங்க போய் பிடிச்சவங்க, அவன் சொந்த தாயகம் இல்லை. ஆனால் பல மொழி, பல இனங்கள், பல நாடுகள் பிரித்தானிய வணிக காட்டுமிராண்டிகளால் வன்முறையாக இணைக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா. வணிக காட்டுமிராண்டிகள். நான் அவங்க கூட்டங்களே பேசிட்டேன். இவ்வளவு நாகரிகம் பேசுறாங்க. அவங்க யாரும் வெள்ளக்காரங்க வரல, நம்ம ஆளுநர் தான் பேர். அவ்வளவு நாகரிகம் பேசுறீங்க. மறுமலர்ச்சி யுகம் என்று பேசுகிறாய்.
15-16 மறுமலர்ச்சி ரெனாய்சான்ஸ் வந்து விட்டது ஐரோப்பியர்களுக்கு. நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன், ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு தாயகம், ஒரு தேச அரசு என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். அவங்களுக்குள்ள பார்லிமெண்டரி சிஸ்டம் வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். வாக்கெடுப்பு நடத்தி அரசு நடத்துவது என்றெல்லாம் சிந்தனை போக்கு வந்தது. பிரெஞ்சு புரட்சியை நடத்தினீங்க, எல்லாம் பண்ணீங்க. இவ்வளவு பண்ணினவங்க வந்து எங்க ஊர்ல எங்க மக்களை வேட்டையாடிங்களே, எங்க மன்னர்களை தூக்கில போட்டீங்களே, எங்க மக்களை கொன்னீங்களே, ஏன்டான்னு கேளுங்க, எங்கேயாவது கருத்தரங்க வந்தான்னு சொன்னதுதான் உங்கள்கிட்ட. அப்ப இவ்வளவு ஜனநாயகம், இவ்வளவு ரெனாய்சான்ஸ், மறுமலர்ச்சி எல்லாம் பேசணுங்க தானே. இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்மளை எப்ப கொள்றான்? 17ஆம் நூற்றாண்டு கொள்றான், 18ஆம் நூற்றாண்டுல கொள்றான், நம்மள 19ஆம் நூற்றாண்டுல கொள்றான் நம்மள வெள்ளக்கார பைய. அவனை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அவன் இப்படி இருக்கலாம், ஆனால் நான் அவர்களை இங்கே வந்தாலும் பிடித்தாக முதல்ல வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் என்றுதான் நான் அழைப்பேன். ஆமா, மன்னிக்கவே கூடாதுங்க. ஆனந்தரங்கம்ல டைரி படிங்க. ஆனந்தரங்கம்ல டைரி படிச்சு அந்த பிரெஞ்சுக்கார பயிலும் வெள்ளைக்கார பயிலும் என்னென்ன பண்ணாங்க தேடி இருப்பாரு. ஆனந்தரங்கம்ல டைரி படிச்சு எனக்கு தெரியும். அவ்வளவு கொலைகாரர்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பேசணும் என் பிரெஞ்சுக்கார பயிலுவார். அதை நான் பாராட்டுறேன். நீ வந்து பாண்டிச்சேரி என்ன பண்ண, சென்னையில என்ன பண்ண? சென்னையில அவன் கையில இருந்தது, பிரெஞ்சுக்கார கையில. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளைக்காரன் அப்படி ஜெயிச்சுட்டான், 2 பேரும் மோதிக்கிட்டு. காட்டு மிராண்டிகளாக வேட்டையாடுங்க. சிவிலைசேஷன், பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எல்லாம் பேசினவனுங்க. நாங்கள்லாம் யாரு? விலங்குகள் அவனுக்கு, வெள்ளைக்கார பயிர்களுக்கு, பிரெஞ்சுக்காரனுக்கு. எனவே அவங்ககிட்ட இருந்து நாங்க இப்ப சிலதை கத்துக்கலாம். ஆனா இதை நான் இந்த வன்மத்தை மறக்க முடியாது. அவங்க பண்ணிருக்கிறது மனித நேயத்தோட இருந்தாங்களா அவங்க? இந்த வெள்ளைக்கார பயில்வா நம்ம அரசர்களை தூக்குல போட்டவங்க, அங்கேயும் பேசினேன் போட்டவங்க, இதெல்லாம் மறக்கக்கூடாது. என்ன யோக்கியது, என்ன நேர்மை இருக்கு? நம்மளெல்லாம் விலங்குகளா நினைச்ச பயிலுங்க. அதே சமயம் நீங்க முன்னேறி இருக்கான், ஜனம் நம்மகிட்ட அவன்கிட்ட கத்துக்கலாம். ஆனால் இதை மறக்க கூடாது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மறுபடியும் நம்மளை விலங்குகளை நடத்துவாங்க அந்த பயிலுங்க. அதானே இப்ப அவங்களால தானே உலக யுத்தமே நடக்குது. யார் ஆடுறது, யார் ஆதிக்கம் பண்றதுன்னு. அது போல இதெல்லாம் பார்க்கணும். ஒரு சைடா பார்த்துட்டு பாராட்டிப்பட்ட போது மட்டும் கிடையாது. அவர்களுக்கும் ஜனநாயகம் இருக்கிறது, அவர்களுக்குள்ள நாகரிகம் இருக்கு. நம்மெல்லாம் அன்சிவிலைஸ்டு பீப்புளுங்க. சொன்னா வருத்தமா இருக்கும். காரல் மார்க்ஸே எழுதுறாரு, அன்சிவிலைஸ்டு பீப்புள் நம்மெல்லாம். சிவிலைஸ்டு கண்ட்ரிஸ் வேற, தொழில் வளர்ச்சி அடைஞ்செல்லாம் சிவிலைஸ்ட் அவர் அகராது. தொழில் வளர்ச்சி அடையாத இந்தியாவெல்லாம் அன்சிவிலைஸ்டு பீப்புள் எங்கல்ஸ் எழுதுறாரு. இந்த கேட்டகரி வைக்கலாமா நீங்க? சிவிலைஸ்டு, அன்சிவிலைஸ்டுன்னு. இப்ப நவீன எந்திரங்கள் வந்து, நவீன தொழிற்சாலை வந்து அவங்க அகராதில சிவிலைஸ்டு. நம்ம அகராதில, நம்ம பேராசன் திருவள்ளுவர் அகராதில எவன் நயத்தகு நாகரிகம்னா மனித நேயத்தோட பண்போடு இருக்குவாங்க. அப்படி அவங்க கேட்டகரைஸ் பண்றவங்க ஆதிக்கம், அந்த கருவிகள் வளர்ச்சி, அந்த விஞ்ஞான திமிரு. உலகத்துல இன்னைக்கு அதுதான் போர் நடந்துட்டு இருக்கு. அமைதி இல்லை. இவற்றையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். அப்படியே இதையே பேசிக்கிட்டு அந்த நாட்டில் வளர்ந்த வளர்ச்சியை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல அம்சங்களையும் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டும் கலந்துதான் பேச வேண்டும். ட்ரம்புடைய உள்ளூர் மயம் சரிதான் நினைச்சேன், அவ்வளவுதான். அவன் ஊருக்கு செய்யறான், நம்ம ஊருக்கு நம்ம உள்ளூர் மயம் பேசணும். அது அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்தே செய்தி பார்க்குறோம் கைபேசியில. ஹைதராபாத்ல மார்வாடி கோவா பேக்குன்னு போராடுறாங்க. மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. ஆந்திராக்காரங்க, தெலுங்கானாக்காரர்கள், மார்வாடியால பாதிக்கப்பட்டவன், மார்வாடியர் வெளியேறாங்கிறான். நம்ம கத்துக்கணும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கேயே இப்ப நீங்க நான் சொன்ன பெட்னாவளை எல்லாம் நம்ம எல்லாம் அழைக்கிறது இல்லை. காரணம் என்ன? திராவிடவாதிகள். திராவிடவாதிகள்ல யாரு கூடுதலா மைய கருவாங்க இருக்காங்க? தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ அது ரொம்ப அப்படி பெரும் தெலுங்கு எதிர்ப்பா கொண்டு போவாதீங்கன்னா பேசி வரணும் வச்சுக்கோங்க.
நடைமுறை உண்மையாக இருக்கிறது. அவர்களோடு இங்க இருக்கிற திராவிடத்துக்கு உறவு. இந்த ஃபெட்னாவுக்கே அவங்க சில பேர் கூப்பிட்டாங்க. துரைமுருகன் மகனை கூப்பிட்டாங்க. துரைமுருகன் நானும் வரேன்னாரு அமைச்சர், வாங்கன்ட்டாங்க. அப்புறம் அந்த ஆவடி பேர் இருக்காரு நாசர், இந்த கூட்டம்லாம் வர்றேன்னு சொல்லி கிளம்பிடுச்சு ஃபெட்னா மாநாட்டுக்கு. அப்புறம் அவங்களா நிறுத்திட்டாங்க. ஃபெட்னா நிர்வாகிகள் வர வாங்கன்ட்டாங்க. நிறைய பேர் திமுக பட்டியலில் பழைய காலத்தில் இந்த ஃபெட்னாவை இங்கிருந்து கொண்டு இயக்குவர்கள் திமுகவினர் தெலுங்கு சார்போடு இருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. நடுநிலையா இருங்கிறதான். தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு உரிமை வேண்டாம் என்பதல்ல, நடுநிலையா இருங்க. இது என்ன ஆகிறது என்றால் அங்க நம்ம மக்கள்கிட்ட கடுமையான தெலுங்கர் எதிர்ப்பு உண்டாகி விட்டுருச்சு. அப்படிலாம் பார்க்காதீங்க. அப்படி யாராவது இருந்தால் அவங்களோட முரண்படுங்க. தெலுங்கு பேச எல்லாரோட முரண்பட்டு இருக்க வேண்டிய இல்லைங்கள, முடிஞ்சாலும் சொல்லிட்டு வந்துடும். ஆனால் இப்படி உண்மையா இருக்கிறது. இப்ப இங்கே அப்படித்தானே, தமிழ்நாட்டில் தானே இப்ப ஒரு மாநில உரிமை என்றைக்காவது மு.க. ஸ்டாலின் வந்து இன்னும் அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் உங்களுக்கு எடுத்து நீ கூட சொல்லியிருக்காருல்ல. மாநில முதலமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கடிதம் அனுப்பியிருக்காரு ஸ்டாலின். அவர் ஒரு குழு போட்டிருக்காரு. அந்த குழு மாநில உரிமை பற்றி பரிந்துரைப்பதற்கான குழு. உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் குரியன் ஜோசப் தலைமையில் நம்ம முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகநாதன், திட்டக்குழு துணைத் தலைவர் அவர் நாகநாதன், முன்னாள் படித்தவர் தான், பேராசிரியர் தான் நாகநாதன். 3 பேர் குழு போட்டுருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 6 மாதமா 2026 தேர்தல் பரப்புரைக்காக மாநில சுயாட்சி பற்றி பேசுறாரு. வேற எதுவும் இல்லைன்னு பேச மாட்டாரு ஸ்டாலின். என்றைக்காவது இன்னென்ன அதிகாரம் நீ திருப்பி குழு எடுத்துக்கிட்ட, இன்னென்ன அதிகாரம் வேண்டும் என்று கேட்டிருக்காரா? மாநில சுயாட்சி உங்க அப்பா எப்படி கேட்டாரோ ஏமாத்திட்டு போனாரோ அதே மாதிரி தாங்க. கல்வின்னு சொல்றீங்களே, அந்த கல்வியை மாநிலத்துக்கு மீண்டும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாயா? உங்க அப்பா கேட்டாரா? அதையெல்லாம் பறிச்சது இந்த சர்வாதிகாரி இந்திரா காந்தி 1975 நெருக்கடி நிலை பிரகடனம் செய்து 76 இந்த சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்து 42வது அரசியல் சட்ட திருத்தம் அது. அதுல பல உரிமைகளை, மாநில உரிமையை பறிச்சு மத்திய அரசுக்கு அந்த திருட்டு பட்டியல் இருக்குல்ல, மார்வேட பட்டியல், கண்கரன் லிஸ்ட் கொண்டு போயிடுச்சு. கல்வி அதுல ஒண்ணு. இந்திரா காந்தி கொண்டு போனதுதான். அந்த அம்மா பேரனோட தான் கூட்டணி வச்சிருக்க ஸ்டாலின். மீண்டும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஏற்கனவே இருந்தபடி கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வந்துடும் ஒரு தடவை இந்த ஸ்டாலின் ராகுல் கிட்ட பேசியது உண்டா? பகிரங்கமா கேட்டது உண்டா? மாநில சுயாட்சின்னு ஸ்டாலின் பேசாரு. இன்னென்ன உரிமை எங்களுக்கு வேண்டும், இதை நீ பறிச்ச தப்பு என்று பட்டியலிட்டது உண்டா? என்னைக்காவது பட்டியலிட்டது உண்டா? அந்த கழகத்துல தமிழச்சி இருக்கீங்க, கேட்டது உண்டா? நீங்க நம்மால் கேட்டது உண்டா? மாநில சுயாட்சிகளை என்னென்ன உரிமை நமக்கு வேணும்ப்பா சொல்லு. இப்ப கமிட்டி போட்டிருக்கே, இது ஃப்ராடு வேலை இல்லையா? இது உங்க அப்பா போட்டாரு, 1969 போட்டாரு. அது என்ன கமிட்டி? ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். இன்னொருத்தர் அவரும் ஆந்திராக்காரர் ஒருத்தர். அப்புறம் நம்ம ஏஎல் முதலியார் 3 பேர். 2 பேர் தெலுங்கர், ஒருத்தர் தமிழர். கருணாநிதி போட்ட குழுவிலையும் ஞாபகம் வச்சுங்க. உள்ள நோக்கி பார்த்தா தெரியாதெல்லாம். அவங்க ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. 71 கொடுத்தாங்க பரிந்துரை. 69 ஒரு குழு போடுறாரு கருணாநிதி, ராஜமன்னார் குழு, மத்திய மாநில உறவுகள், மாநிலத்துக்கு என்னென்ன அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக கமிட்டி தான் ஆய்வு குழு. 71 அவங்க பரிந்துரை கொடுத்தாங்க. அப்படியே கிடந்தது. அதுக்கு பிறகு அதை சீந்தி பார்க்கல அவர். அப்புறம் காங்கிரஸுக்கு அப்ப கூட்டணி வருது. இந்திரா காந்தியோட கூட்டு சேர்ந்துதான் 71 தேர்தல் என்னார். எனவே அதை திரும்பி கூட பார்க்கல ராஜமன்னார் குழு அறிக்கையை. இந்திரா காந்தி கிட்ட போய் ஆலோசனை பண்ணி அந்தரங்கமா பேசி சிபிஐ தலைவர் கல்யாணத்தை அழைச்சிட்டு போய் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸ் மறைமுக ஆதரவு அதிமுகவுக்கு, எம்ஜிஆர் கட்சிக்கு. அப்ப முறிவு வருது கருணாநிதிக்கு இந்திரா காந்திக்கு.
அந்த முறிவு உச்சத்துல போகும்போது 74ல ராஜமன்னார் குழுவை தூசி திட்டி எடுக்கிறாரு கருணாநிதி. அப்போதான் சட்டசபையில் வைக்கிறாரு, மேல் சபை இருக்கு, அங்கேயும் வச்சு விவாதிச்சு நிறைவேற்றிடுறாங்க. நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு என்றைக்காவது இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்று கருணாநிதி கேட்டது உண்டா? ஸ்டாலின் கேட்டது உண்டா? இப்ப என்ன ஜோசப் குரியன் ஜோசப் கமிட்டி போட்டிருக்க? யாரை ஏமாத்துறதுக்கு? தமிழன் தமிழச்சி முட்டா கும்பல் நடத்திட்டு பண்ற. உங்க அப்பம் போட்ட ராஜமன்னார் குழு பரிந்துரை என்ன சொல்லிச்சது? ஆர்டிகல் 356 நீக்கணும், அதாவது மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க ரொம்ப பரிந்துரை பண்ணிடல, அவங்க சிலதுதான் பண்ணாங்க. அடுத்தது IAS IPS அதிகாரி கேட்டகரியே கூடாது, அதை நீக்கிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டையும் என்னைக்காவது சொல்லியிருக்கியா நீ? கருணாநிதி சொன்னது உண்டா? கருணாநிதி மாவன் ஸ்டாலின் சொன்னது உண்டா? நீங்க போட்ட குழு, நீங்க நிறைவேற்றி சட்டசபையில நிறைவேற்றி அனுப்பின குழு பரிந்துரை, அதையாவது கேட்டது உண்டா? அந்த கும்பலோட கூட்டணி வச்சுக்கிட்டிய காங்கிரஸோட. அதை விட தீவிர கும்பல் பாஜக. 99 இருந்து 2004 வரலாம் அந்த அமைச்சரவை இருந்த, வாஜ்பாய் அமைச்சராக இருந்த உங்க மச்சனை முரசொலி மாற தானே மந்திரி, திமுக காரணம் அதுதானே மந்திரி. இந்த உரிமைகளை ராஜமன்னார் குழு பரிந்துரை நிறைவேற்றணும் ஒரு தடவை கேட்டது உண்டா? நிபந்தனை போட்டது உண்டா? இல்ல மக்கள்கிட்ட பார்த்து சொன்னது உண்டா? இப்ப என்ன ஜோசப் குரியன் குழுங்கிற? ஆளுநர் ரவி ஏமாத்துறாரு, அதை பண்றாரு, பாதிக்கல கதிக்கல. ஒரு வரி ஆளுநர் பதவி வேண்டாம் என்று சொன்னது உண்டா? ஏங்க நீங்க தானே கேட்டீங்க, ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு கேட்டீங்கல்ல? ஆளுநர் பதவி வேண்டான்னு அண்ணாதுரை சொன்னார்ல. ஏன் இதுவரைக்கும் இவ்வளவு வம்பு பண்றாரு இருந்தாலும் இந்த ரவி, RSS ரவி, இதுவரைக்கும் ஆளுநர் பதவிய ரத்து பண்ணுன்னு ஏன் கேட்கல நீ? அது என்ன தப்பா? 130 தடவை திருத்துறான், 131 தடவை திருத்திட்டு போறான். திருத்தம் சொல்றது தேச துரோகமா? ஏன் கேட்கவில்லை? ஏன் கேட்கவில்லை என்றால் தமிழன் தமிழச்சிக்கு அந்த மாதிரியான ஒரு மாநிலம் கிடைக்க கூடாது. டெல்லிக்கு அடிமையாதான் தமிழன் தமிழச்சி இருக்கணும். அப்பதான் நம்மளை போன்ற ஆட்கள்லாம் ஆட்சிக்கு வர முடியும், அரசியல் பண்ண முடியும் என்ற சூழ்ச்சியினால் நீ கேட்கவில்லை. குற்றம் சாட்டுகிறேன். சூழ்ச்சியால கேட்கல. ஏயா கேட்கல? இந்த ஆளுநர் பதவி வேண்டான்ட்டு நாங்க கேட்கிறோம். ஊரு பூரா கருத்து நடத்திட்டு இருக்கோம். கூட்டரசு கோட்பாடு மாநாடு 10/5/2025 நடத்தி தஞ்சாவூர்ல அதனுடைய விளக்க கூட்டம் எங்கும் போடுறோம். காலனி ஆதிக்க பதவி, கவர்னர் பதவி நீக்க. குடியரசு நாட்டுல எதுங்க அது? இப்ப நீங்க தயவு செய்து எழுதி பாருங்க. கவர்னர் ஜெனரல்னு வெள்ளக்காரன் வச்சிருந்தான்ல, கவர்னர் ஜெனரல் பதவி எங்க? அவனுடைய அதிகாரி, அவன் கண்காணிக்கிறதுக்கு. கவர்னர் ஜெனரல்னா கவர்னருடைய தலைவர்னு அர்த்தம். கவர்னர் இருக்காரு, கவர்னர் ஜெனரல் இல்ல. புரியுதா? கவர்னர் ஜெனரல் பதவி எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். அவர் எப்படி வர்றாரு? நாடாளுமன்றத்தின் 2 அவை உறுப்பினர்களாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். ஆக டெல்லியிலே இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு குடியரசுத் தலைவர் இருப்பார். தமிழ்நாடு போன்ற காலனிகளுக்கு வெள்ளைக்கார காலனி கவர்னர் பதவி இருக்கும். புரியுதா சூழ்ச்சி? கவர்னர் இருந்தானடா கவர்னர் ஜெனரல். கவர்னர் ஜெனரல் தானே பிரசிடென்ட் மாத்திருக்கிற. கவர்னர் ஜெனரலை நீக்கிட்ட. இப்ப கவர்னர் பதவி மட்டும் ஏன் இருக்கு? நாங்கள் எல்லாம் உனக்கு காலனி. நாங்கள்னா யாரு? இந்தி மண்டலம் இல்லாதவன். அவன் மராத்தியனா இருக்கலாம், வங்காளியா இருக்கலாம், ஒரிசாக்காரனா இருக்கலாம், ஆந்திராக்காரனா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்காரனா இருக்கலாம். நாங்கள் எல்லாம் உனக்கு காலனி. எனவே கவர்னர் பதவி தேவை. அதே நேரம் அதை இந்தி மண்டலத்துக்கு வச்சுக்கணும். பாகுபாடு காட்டுற மாதிரி கூடாது என்பதற்காக கவர்னர் பதவியை நாங்கள் எல்லாம் டெல்லிக்கு காலனி என்ற உண்மையான அர்த்தத்துல டிஃபேக்டோல வச்சிருக்க கவர்னர் பதவி வச்சிருக்க. கவர்னருக்கு என்ன தகுதி தெரியுங்களா? அந்த ஆளுக்கு ஆனா இந்த ரவிக்கு மட்டும் இல்ல, பொதுவா கவர்னர் பதவிக்கு சொல்றேன். என்ன தகுதி? அவரு 35 வயசு அடைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். மனநோயாளியா இருக்கக்கூடாது, வேற ஒண்ணும் இல்லை. இந்தியாக்காரனா இருக்கணும். சரி, அடுத்ததுங்க அந்த ஆர்டிகிளை படிச்சு பாருங்க நீங்க. 153 154 கான்ஸ்டியூஷன்ல
ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் அவர் அதே நேரம் 2 மாநிலங்களுக்கோ அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கோ ஆளுநராக இருக்கலாம். புரியுதா? ஜனநாயகமா இது? ஒரு ஆளுநர் ஒரே நேரத்துல 3-4 மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்கலாமா? கான்ஸ்டிடியூஷன். அப்ப என்ன அர்த்தம்? ஆளுநர் என்பவன் மேய்ப்பவன், காலனிகளை மேய்ப்பவன், மேலே வச்சிருக்கவன். எனவே அவன் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அவனுக்கு போலீஸ் இருக்கு, அதிகாரி இருக்காங்க. அவன் வச்சுட்டு 3-4 மாநிலத்தோட அவன் கவனிச்சுக்கலாம். இப்ப முதலமைச்சர் அப்படி 3 மாநிலத்துக்கு முதலமைச்சர் இருக்க முடியுமா? அப்ப இது என்ன ஜனநாயகம்? இது ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, காலனி ஆட்சியா? கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கானே, ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கு மட்டுமல்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கலாம். அப்ப லண்டனில் இருந்து கொண்டு அவன் எப்படி ஆண்டானோ ஆங்கிலேய அயலான், அதை போல இந்திய ஏகாதிபத்தியவாதிகள், ஆரிய பிராமண ஆரிய வைசியவாதிகள் டெல்லியில் இருந்து கொண்டு நம்மை போன்ற காலனிகளை ஆளுகிறார்கள். அதற்கான பதவிதான் இந்த கவர்னர் பதவி. இதை ரத்து பண்ணு என்று ஏன் ஸ்டாலின் சொல்லவில்லை? நீ மாநில சுயாட்சி பேசலாமா? ஏமாற்றுகிறார் ஸ்டாலின், மோசடி செய்கிறார் ஸ்டாலின். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு, ராஜமன்னார் குழுவை போட்டு விட்டு அதன் பரிந்துரையை செயல்படுத்த என்று கேட்காத நபர் கருணாநிதி. இப்ப இந்த ஆளுநர் ரத்து பண்ண சொல்ல, அடுத்தது இந்த RSS ரவிய நீக்கு மாத்துனாது ஸ்டாலின் சொல்றாரா? இல்ல, இவரே இருக்கட்டும். அது எப்படி செட்டையரா சொல்றாரா? இவர் இருந்தா தான் எங்க மேல எங்களை ரொம்ப செயற்கையா குற்றம் சாட்டுவாரு, மக்களுக்கு எங்க மேல அனுதாபம் வரும் அப்படின்னு சொல்றதாக ஏமாத்திக்கிட்டு இந்த ஆளுநரே தொடரட்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னு என்ன? அந்தரங்க கூட்டு, ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் அந்தரங்க கூட்டு. இந்த ஆளுநரை நீக்கு என்று ஒரு வரி ஏன் ஸ்டாலின் சொல்லவில்லை? இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி கட்சி திமுக ஆதரிக்கீங்க? நம்ம மக்கள்லாம் அந்தரங்கமா இருக்காங்க. 2 பேரும் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் அந்தரங்க கூட்டுங்க. எதிர்த்துக்குவாங்க, ஒருத்தர் எதிர்த்துக்குவாங்க. நீங்க வச்சுங்களேன், இப்ப காங்கிரஸ் பாஜக இருக்கு, லட்சியத்தில் ஒண்ணுதான், 2ம் நாற்காலி சண்டை போட்டுக்குவாங்க. உதாரணம், ஜம்மு காஷ்மீரை 2ஆ பிரிச்சு 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க. 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சதுல ஜம்மு காஷ்மீரை காங்கிரஸுக்கு எதிர்ப்பு இல்ல. என்ன சொன்னிச்சு அந்த அம்மா சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும்? அதை செஞ்ச முறைதான் சரியில்லை. ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சட்டசபை இல்லை, சட்டசபையில ஒரு சம்பிரதாயத்துக்காவது விவாதிக்கணும். அது விவாதிக்காம பண்ணு தப்புன்னு ஒரு எதிர்கட்சி வேஷம் போட்டுக்கிறது. அவன் பிரிச்சதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. ஏன்? அவர் 2 பேரும் சகோதரர்கள், காங்கிரஸ்காரனும் பாஜகக்காரனும் ஆரியத்துவவாதிகள். ஒருத்தன் வெள்ளையா தீவிரமா பேசுவான், ஒருத்தன் மறைமுகமா பேசுவான், செயல்பாடு ஒன்னா தான் இருக்கும். இந்த உரிமை பிரிப்பெல்லாம் யார் செஞ்சவன்? சொல்ற சேல்ஸ் டாக்ஸை பறிச்சவன். அதுபோல நீட்டு தேர்வு, கல்லூரி மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில் சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தவன் யாரு? காங்கிரஸ்காரன் தயார் பண்ணாங்க. அப்ப யாரோட? அந்த காங்கிரஸோட யாரு? திராவிட கூட்டாளி, திமுக கூட்டணி, 10 வருஷம் தொடர்ந்து கூட்டணி. அப்படிதான் தயார் பண்ணாங்க. செயல்படுத்தணும் பிஜேபி, ஜிஎஸ்டி போல. அடுத்தது போலீஸ், NIA நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்னு கொண்டு வந்தான் மத்திய போலீஸ். சிபிஐக்கு என்ன சட்டம் இருக்குன்னாக்க, மாநில அரசுடைய அனுமதி இல்லாம சிபிஐ மத்திய போலீஸ் போய் ஒரு மாநிலத்துல யாரையும் விசாரிக்க கூடாது, கைது செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதை திருத்த விரும்பல அவங்க, தந்திரக்காரங்க இல்ல. பாஜக என்ன பண்ணாங்க? NITன்னு காங்கிரஸ்காரன், அப்புறம் தான் பாஜக காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தான். என்ன அது? மன்மோகன் சிங் கம்பெனி, NIT நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. சில தீவிர வழக்குகளை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. பார்த்தா அது நியாயம்னு தெரியுது போல இருக்கும். பல நாடுகளோட தொடர்பு இருக்கு, அது இது இருக்கு, பல மாநிலங்கள் தொடர்பு இருக்கு. எனவே நாம NITன்னு வச்சுக்கிறோம். ஒரு மாநில அரசுடைய அனுமதி இல்லாமலும் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்காமலும் பிடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியில, திமுக கூட்டணி ஆட்சியில அதை ஆதரிச்சு திமுக ஓட்டு போட்டுச்சு பார்லிமெண்ட்ல. இந்த NIAக்கு ஓட்டு போட்ட கட்சி திமுக, ஞாபகம்.
எவ்வளவு மாநில உரிமைகளை இப்ப காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு ஒன்றும் வேறுபாடு கிடையாது. இந்த வேகமா பேசுவானுங்க அவங்க, மெதுவாக பேசி அதே தான் கழுத்து இருக்கும் காங்கிரஸ்காரங்க. இந்த சட்டத்துல இந்த இந்திரா காந்தி தானே கொண்டு போனது, கல்வி எல்லாம் மத்திய அதிகார பட்டியலுக்கு கொண்டு போனது. அது மாதிரி ஒன்னொன்று நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மாநில சுயாட்சி என்று பேசுவார்கள். உண்மையில் இப்பொழுது உலகம் முழுவதும் அவன் தேசம் தேசிய இனத்துக்கான உரிமைகளுக்கு எழுந்து நிற்குது. இந்தியாவிலையும் எழுந்து நிற்கிறார்கள். எனக்கு வியப்பா போனது என்னன்னா, அந்த 23/8/2025 அன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கூட்டம். ஸ்டாலின் அமைத்திருக்கக்கூடிய இந்த கமிட்டி இருக்குல்ல, ஜோசப் குரியன் ஜோசப் கமிட்டி, அவங்க நடத்துறதாக அது அர்த்தம். அதில் அசோக் வர்தன் ஷெட்டிங்கிற ஆள் ஒரு உறுப்பினர், முன்னாள் IAS ஆஃபீஸர், மாவட்ட ஆட்சியர் இருந்தவர், பல்கலைக்கழக துணைவேந்தர், பல பொறுப்பில் இருந்தார். அவருடைய உரை வந்திருக்கு பாருங்க, அட்டகாசமான உரை. அசோக் வர்தன் ஷெட்டி அடிச்சு முழக்கிறான் அந்த ஆள். இந்தி 343 ஆர்டிகல் 343 இந்தியாவின் ஆட்சி மொழின்னு போடுறது தப்பு அப்படிங்கிறான். ஏன் இங்க பல மொழி இருக்கு, ஏன் ஹிந்தி இருக்கணும்? அடுத்து அந்த ஆள் சொல்றான், அவன் அதிகாரி வேற, அதுக்கு மேல பேச முடியல, குறைந்தபட்சம் 344 45 நீக்கு அப்படிங்கிறான். ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் 344 என்ன? ஹிந்தியை பரப்புவதற்கு 5 ஆண்டுக்கு ஒரு தடவை கமிட்டி போட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். புதுசா இந்தியை பரப்பணும், என்ன பறக்க போட்டுக்குன்னு பார்க்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும். அப்படி அது முடியாத இடங்கள்ல சான்ஸ்கிரிட்டை பரப்புங்க, ஹிந்தி மற்றும் சான்ஸ்கிரிட் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த 344 340 இருக்கு. இதை நீக்குங்கிறாருனால அசோக் வர்தன் ஷெட்டி கடந்த 23 தமிழர் கண்ணோட்டத்தில் அவருடைய பேச்சு அப்படியே வருது, தமிழ்ல வருது. அவர் ஆங்கிலத்தில் போயிறாரு, எளிமையா புரிஞ்சுக்கலாம், ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்கலாம். அசோக் ஓரளவு அதை பேசி அதை கேட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நடையில தான் பேசுறாரு அசோக் வர்தன் ஷெட்டி. அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேசியது ஒண்ணு என்னைக்காது ஒன்னா பேசுறாரு. செல்லமேஸ்வர் என்பவர் பழைய நீதிபதி, IAS IPS பதவி எதுக்குங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிறாரு இருப்ப. இந்த அசோக் வர்தன் ஷெட்டி சொல்றாரு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ங்கிறது கூடாது, அதை அதை பத்தி பரிந்துரை செய்யணும் பேசணும்னா ஒரு கவுன்சில், மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு கல்வி கவுன்சில் வைங்க, அவன் அனுமதி வாங்கணும், அவன் தான் கிராண்ட் பண்ண நிதி UGC அதை கலை அப்படிங்கிறாரு. அதுபோல AICT என்பதையும் அந்த தொழில்நுட்ப கல்வி வச்சிருக்காங்களா, அதையும் கலை அப்படிங்கிறாரு. யாரு? அசோக் வர்தன் ஷெட்டி. கேட்டு பாருங்க ஊடகங்கள்ல, அட்டகாசமா பேசுறாரு. அதுல ஒரு கருத்து ஸ்டாலின் ஆதரிப்பாரா? அசோக் வர்தன் ஷெட்டி பேசுனது இல்ல, ஒரு கருத்து. நிறைய பேசுறாரு. வியப்பா போச்சு எனக்கு இந்த அசோக் வர்தன் ஷெட்டி பேசின பேச்செல்லாம். அந்த ஆள் சொல்றாரு, எடுத்துக்காட்டாரு, இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, சோவியத் யூனியன் வலிமையா தான் இருந்தது, 15 நாடா ஏன் பிரிஞ்சுது? ரஷ்ய மொழி திணிப்பினால். இந்தியா பாடம் கற்க வேண்டும் சொல்றமையான IAS ஆபீசர், கலெக்டரா இருந்தாரு, அதுக்கு மேல உள்ள பதிவு இருந்தாரு. அந்த ஆள் பேசுவாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு, இந்த கமிட்டியில போட்டிருக்காரு. அவர் பேசுற 10ல் 1 பங்கு ஸ்டாலின் பேச தயாரா? அவருடைய பிரச்சார பீரங்கி எல்லாம் இருக்குல்ல, நம்ம ஊர் சிவா பேச தயாரா? நண்பர் சிவா பேசலாம்னா சீட்டை கழிச்சு விடுவாரு ஸ்டாலின், சிவா சீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாவுக்கு பேச விருப்பம் இருக்கும், என்னோட நண்பர் தான் அவரு, அவர் இளம் மாணவ பருவத்திலே இருந்து எனக்கு பழக்கம். சிவாவுக்கு விருப்பம் இருக்கும், பேசினா சீட்டை கழிச்சு விடுவாரு ஸ்டாலின். கோபாலபுரத்துக்கு கொத்தடிமைகள் என்ன, அந்த மாதிரி அவர் பேசுறாரு அந்த அசோக் வர்தன் ஷெட்டி. இது இன்னைக்கு விவாத பொருளா இருக்குங்க. இந்த நிலையிலும் நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இவர்களை விமர்சனம் பண்ணி கைதட்டல் வாங்கி நம்ம ரசிச்சு அந்த கூட்டத்தை போயிட்டோம்னா முடியாது. களத்துக்கு வாங்க, வன்முறை அல்ல, மென்முறையிலேயே மக்கள் கருத்து, மக்கள் திரள், மக்கள் முழக்கம், வெளியாரை வெளியேற்ற வேண்டும். சூழ்ச்சி செய்கிறார்கள்,
ஸ்டாலின். அதுல உடந்த யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தமிழன் தான். ஏன் உடந்தன்னா ஆதாயம் வேணும், அவ்வளவுதான். பிறந்த இனத்தை காட்டி கொடுக்கிற நபர் எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் திராவிட இன பேர் உள்ளவங்க, அவங்க வேற. பிறந்த இனத்தை காட்டி கொடுப்பவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஸ்டாலின் எங்க போற? ஜெர்மனிக்கு போறாரு, பிரிட்டன் போறாரு, முதலாளியை கூப்பிடுறதுக்கு. நம்ம ஊர்ல மான வெட்கமா யோசிக்கணும். எவனாவது நம்ம ஆள்ல பெரிய முதலாளியா வளர்ந்திருக்கானா? இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இங்க ராஜா ரகுநாதன் சொன்னாரு, 15,000 ஆண்டுக்கு முன்னாடி 70 கப்பல்கள் நிறுத்தக்கூடிய துறைமுகம் பூம்பார் இருந்ததை கடலுக்குள்ள கண்டுபிடிச்சாரு சோம ராமசாமி. இந்த ஊர் பல்கலைக்கழகம் தான். உலகம் பூரா வணிகம் செய்தது. இளங்கோவடிகள் சொல்லுவார், மதுரையை வர்ணிக்கும் போது, பாண்டியன் அரண்மனை காவலர்கள் யவனர்கள் அடிமை பண்ணி கொண்டு வரல, உறவுல கொண்டு வந்திருக்கா. நம்ம காவலுக்கு கூர்க்கா வைக்கிறது இல்லையா? அது மாதிரி யவனர்களுடைய ரோமாபுரியோடு கிரேக்கத்தோடு வாணிப தொடர்பு அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க காவலர்கள். பாண்டியனுடைய அரண்மனையிலே யவனர்கள் காவல் காத்தார்கள். இளங்கோவடிகள் உலகம் பூரா போனோம். உலகம் பூரா வாணிகம் செய்த இனம் நம்ம இனம். நம்மள எவன் முதலாளி இருக்கான்? அதானியை கொண்டு வந்து அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் கொடுக்குற, பரந்துரை கொடுக்க போற. எங்க தமிழன் ஒருத்தனுக்கு, கப்பல் ஓட்டிய தமிழன் பிறந்த இனத்துல ஒருத்தனுக்கு துறைமுகம் வாங்கக்கூடிய சக்தி இருக்கா? வச்சிருக்கியா? தேசிய நெடுஞ்சாலையில சுங்கச்சாவடி வசூலிக்கிற யோக்கியதையாவது தமிழச்சி கொடுத்துருக்கியா? நீ எங்கேயாவது கொடுத்துருக்கியா? கேட்கிறோமா நம்ம? ஏண்டா அதானி முதலாளியா இருக்கும்போது எங்க ஊர்ல இருக்கட்டுமே, தமிழன் ஒருத்தன் இருக்கட்டுமே. நான் தான் சொல்லுவேன், சோசியலிசம் வர்றப்ப வரட்டுப்பா. இப்ப தமிழ்நாட்டை திறந்து அதானிக்கு விடுவீங்க, அம்பானிக்கு விடுவீங்க, தமிழெல்லாம் வந்து பிச்சை எடுத்துக்கிறப்பானா? உலகத்தில் முதல் வாணிக பெருங்குழுமம் வைத்திருந்தது சிந்து செமவெளி தமிழ்நாடு. நம்ம ஏன் நாம் அப்படி அந்த லெவலுக்கு ஒருத்தன் கூட வரல? அம்பானியை வளர்த்து விட்டது யாரு? இந்திரா காந்தி 70களில் வளர்த்தது அந்த அம்மா. அதானியை இந்த இடத்துக்கு வளர்த்து விட்டது யாரு? மோடி. அவங்க நினைச்சா குஜராத்திகளை கொண்டு வர முடியுது. ஒரு முதலாளி நாட்டுக்கோட்டை செட்டிய யாராவது ஒரு ஆள் நம்ம ஆளு அவங்களுக்கு ஈடா வளர்ந்துருக்க முடியுதா? அடுத்த நிலைக்கு வர முடியுதா? அடுத்த நிலைக்கு வர முடியுதா? இந்த ஊர்ல தான் நம்ம நண்பர் இருக்காரு, சிறிய நடுத்தர தொழில் முனைவோருடைய கூட்டமைப்பு வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஏதாவது ஒரு சலுகை உண்டா? சிறிய நடுத்தர தொழில் முனைவோர் கூட்டமைப்புங்க, பெரிய முதலாளி இல்ல. நீ ஜெர்மனிக்கு போற முதலாளியை கூப்பிட, நீ பிரிட்டனுக்கு போற முதலாளியை கூப்பிட, ஏற்கனவே ஸ்பெயினுக்கு போன முதலாளியை கூப்பிட, ஜப்பானுக்கு போன, துபாய்க்கு போன, என்ன அமெரிக்கா போன, இப்ப போய் பிரிட்டன்லயும் ஜெர்மனிலையும் முதலாளி கூப்பிடுற. எங்க தமிழ்நாட்டு தமிழ் முதலாளி வரட்டும்பா. கேட்கணுமா இல்லையா? நம்ம ஆளுக்கு பன்னாட்டு முதலாளி கூப்பிடாதே, பன்னாட்டு முதலாளி கூப்பிட வேண்டாம்டா, வடநாட்டு முதலாளி வேண்டாம்டா, தமிழ்நாட்டு முதலாளி வரட்டும்டா. அதே போல் தொழிலாளி எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்திக்காரன். பட்டிக்காடுல எங்க செங்கிப்பட்டியிலே இந்திக்காரன் நிக்கிறான், வாடகை வீடு பிடிச்சிட்டு இருக்கான். தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நிலைக்குமா நீடிக்குமா என்ற கேள்வி இருக்குங்கய்யா. இதெல்லாம் ஆவேசமா பேசி கேட்கறதுக்கு இல்ல. உங்க அப்பம் பாட்டம் ஊரு உங்களுக்கு நிலைக்குமா, உங்க இனத்துக்கு நிலைக்குமாங்கிறது கேள்வி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். வெளியேற்றணும், நம்மால வேலை செய்யணும். மிகையான தொழிற்சாலை தேவையில்லை. நம்முடைய நிலப்பரப்பு, தமிழ்நாடு நிலப்பரப்பு மிக மிக குறைவு, ஜனத்தொகை மக்கள் தொகை அதிகம். இதை இன்னும் புகுத்துறாடுங்க. சென்னை தாங்குமா? ஏன் அப்படி இருக்கணும்? அவ்வளவு தொழில் நமக்காக வருதா? ஜிடிபி இல்ல ஸ்டாலின் காட்டுறாப்புல இவ்வளவு உயர்ந்திருக்கு. எவருடைய ஜிடிபிடா? வெளிநாட்டு முதலாளி போயிருவா, அவங்க இங்க கொண்டு கம்பெனி வச்சிருக்கா, அதெல்லாம் கணக்குல சேர்த்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எங்க ஆளுக்கு தமிழச்சிக்கு என்ன அதுல பங்கு இருக்கு? ஆக முதலாளியும் தமிழன் தான், தொழிலாளியும் தமிழன் தான் என்று முழங்குங்கள். ஆமா, அதுக்கு அப்புறம் சோசியலிசம், போக்குவரத்து நமக்குள்ள பேசிக்கும். அதெல்லாம் அயலானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம்.
வடக்கத்தியானுக்கு மட்டுமல்ல, மேற்கத்தியான் வரப்போறான், அமெரிக்காவில இருந்து அங்கேன்னு கொண்டு வர்றாங்க. நாடே உன் தாயகமே பறிபோகக்கூடிய நிலையில இருக்கிறது. நான் சமூக மாற்றத்தை பத்தி பேசுறேன் பேரம்மாய் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள். நான் சமூகம் உனக்கு இருந்தா தானே, தமிழ்நாடு உனக்கு இருந்தா தானே. தமிழ்நாடு அதானி அம்பானி கும்பனுக்கும் இந்திக்காரங்களுக்கு இருக்கும். ஒரு தெலுங்குல வந்து கோபேக் மார்வாடிங்கிறானே, நம்ம ஊர்ல மார்வாடி கோல வச்சுக்கிட்டு இருக்கானே. இப்ப மட்டும் இல்லாம நூத்துக்கணக்கான ஆண்டுகள் வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இங்க இருக்காங்க. சவுகார்பேட்டை அந்த பகுதி முழுக்க உள்ள நம்ம ஆளு போக முடியாதுங்க. நம்மளை முறைச்சு பார்ப்பானுங்க சவுகார்பேட்டை. அவங்க ஊர் அது தாயகம், சென்னையில அவன் தாயகம். அது மார்வாடிகள், குஜராத்திகள், சேட்டுகள் அவங்கதான். ஆனால் ஆந்திராவில் போராடுறான், தெலுங்கானாவில் போராடுறான். நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். எனவே இதெல்லாம் இப்ப எடுத்தா ஒரு உண்மையான கூட்டரசு என்பது நம்ம கேட்கிறோம். கேட்கும்போது இந்த ஸ்டாலின், துரோகி ஸ்டாலின் மாதிரி கடிதம் இருக்காரு. ஒரு 20 கேள்வி 200 கேள்வி 200 கேள்வி கேட்டு அனுப்பியிருக்காரு முதலமைச்சருக்கெல்லாம். இந்த மத்தியில கூட்டாட்சி மாநில சுயாட்சிக்கு ஃப்ராடு வேலை அது. அவர் சொல்றாரு பாருங்க, டுகெதர் லெட் அஸ் ரெனியூ தி ஃபெடரல் ஸ்பிரிட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ரொம்ப கூட்டரசு உணர்ச்சி இருக்குதான். சொல்ல 1-2 எடுத்து போட்டு பாராட்டுறது பாருங்க. ஐயோ, லெட் அஸ் ரெனியூ திஸ், அதை புதுப்பிக்கணுமா, ஃபெடரல் ஸ்பிரிட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் bequeath to future generations a union that is both strong and just, both united and truly federal. வலுவான யூனியன் ஒன்றிய அரசு இருக்கணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், நியாயமா இருக்கணும், அது போல அது ஒருங்கிணைந்து இருக்கணும், யுனைடெட் அண்ட் ட்ரூலி ஃபெடரல். இங்கே நம்மளை ஏமாத்துறதுக்கு உண்மையான கூட்டரசா அது இருக்கணும், கூட்டாட்சி இருக்கணும். இவ்வளவு அவனை வலுவாப்படுத்தி மையத்தில் 3 குவாலிஃபிகேஷன் கொடுக்குறான். வலுவா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எதமான தெரியும் மோடிக்கு, தம்பி நமக்கு தகுந்தவள் தான் பேசுறான் ஸ்டாலின் அப்படின்னு பாரு. கடைசியா ஒரு வரி, ட்ரூலி ஃபெடரல், உண்மையான ஃபெடரல். அந்த மத்திய நல்ல பெரிய ஏதாச்சும் இவரை அப்படிலாம் எழுதாரு. அப்புறம் தி கான்ஸ்டியூஷன் ட்ரூ சிக்னிஃபிகன்ட்லி from the Government of India Act 1935 and created a federal framework. எவ்வளவு பொய்ய பாருங்க ஐயா. இந்த நம்ம இன்னைக்குள்ள அரசமைப்பு சட்டம் வெள்ளக்காரங்க கொண்டு வந்த 1935ஆம் ஆண்டினுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு எழுதப்பட்டது. அதனால உண்மையான பவர் அது வந்து ஃபெடரேஷனா இருக்கு. உண்மையான கிரியேட்டட் எ ஃபெடரல் ஃப்ரேம் ஒர்க், ஒரு கட்டுமானம் இருக்கான், கூட்டாட்சி கட்டுமானம் இருக்கு. ஃபெடரல் ஃப்ரேம் ஒர்க் வித் எ ஃபைன் பேலன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ் he said, adding. அதாவது ரொம்ப நியாயமான பகிர்வு இருக்கணுமா யூனியனுக்கும் அந்த மாநிலங்களுக்கும். அப்படிலாம் ஒன்று உருவாக்குவோம். அது எப்படி என்னன்னு சொல்லலை. இதுதான் பிரச்சனை, வேற என்ன இல்லை. A strong union and strong states are not contradictory but complementary, each deriving strength from each other. வலுவான மத்திய அரசு, வலுவான மாநில அரசு ஒன்றுக்கொன்று முரணானதல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று பலன் பெறும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லி இதுக்கு வந்து தி நீட் ஆஃப் தி ஹவர் இஸ் டு ரீஅசஸ் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் கிரியேட் எ ஃபியூச்சர் ஃப்ரேம் ஒர்க் தட் ஸ்ட்ரெங்தனிங் ட்ரூ ஃபெடரலிசம். உண்மையான கூட்டரசை வலுவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத கடிதத்தை எழுதியிருக்காரு. ஆனால் என்னென்ன இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டு ஆட்சியில என்னென்ன உரிமைகளை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொடுன்னு கேட்கல. இவருடைய கூட்டாளி ராகுல் காந்தி பாட்டி காலத்துலதான் கல்வி அங்க போச்சு. இவங்க கூட்டாளி அந்த சோனியா காந்தி காலத்துலதான் வந்து நீட்டு தயார் பண்ணாங்க. ஒவ்வொன்னா போயிருக்கு. அதை லட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு பாஜக RSS-காரன் அதை பயன்படுத்துறான். இது போன்று இருக்கிறது அந்த உலகத்துல கூட்டரசுகள். அதுக்கான அதிகார பகிர்வுகள் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு தேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் பல மாநிலங்கள் இப்பொழுது விழித்து கொண்டு கேட்கின்றன,
இந்தி திணிப்பை இந்தியை எதிர்த்து இந்த இவர் சொல்றாருங்க, அந்த அசோக் வர்தன் செட்டி ஐஏஎஸ் அதிகாரி அந்த கமிட்டி வருது, இந்தி ஏன் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு கேட்குறாரு. 2 மொழி போதுங்க, தமிழும் இங்கிலீஷும் போதும், அது மாதிரி அவங்க மாநிலத்துக்கு போதும், இந்தி ஏன் படிக்கணும், அது என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறாரு. இந்தியெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இவர்கிட்ட வேலை பார்த்தாரு அசோக் வர்தன் செட்டி மாநிலத்துல ஒரு மாவட்ட ஆட்சியரா மற்ற கமிட்டிலாம் இருந்தவர். அவர் இந்தி தேவையில்லைங்கிறார். இங்க 3 மொழி கற்றுத்தரக்கூடாதுங்கிறார் அசோக் வர்தன் செட்டி. யாருங்க தரக்கூடாதுங்கிறார் தமிழ்நாட்டுல. ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, அந்த பாஜகக்காரவங்க இந்தி இங்க இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் இல்லை, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறது ஹிந்தியில, நாங்க அதை வேண்டாம்னா சொல்றோம், நாங்க தடுத்தாப்பிட்டோம் என்று இந்திக்காரனுக்கு சலாம் போட்டவர் ஸ்டாலின். ஞாபகம். அப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் ஊர் பூரா வந்து இந்தி அவன் எடுத்துக்கிட்டு இருப்பான். அரசு பள்ளிக்கூடம் நீ மூடிக்கிட்டே இருப்ப, 2 மொழி வச்சிருப்ப, மூடிக்கிட்டே இருப்ப. அப்ப எது நிலைக்கும்? அதை சொல்றாரு மோடிக்கு, RSS சொல்லி தர்றாரு. நான் சொல்றது உங்களுக்கான கொண்டு தானப்பா, அரசு பள்ளிக்கூடத்தை அதையே மூடிட்டாங்க, இந்தி வளர போகுது. ஸ்டாலின் கொள்கைதான், வேறு எதுவும் கிடையாது. இவ்வளவு சூழ்ச்சி இருக்கிறது. நாங்கள் வந்து அமெரிக்காவில் இந்த கூட்டரசு மற்ற விஷயங்களை பார்த்தது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவும் பல இடங்களை போய் பார்த்தோம். விண்வெளி ஆய்வகம் போக்குவரத்து ஃப்ளாரிடாவில் இருக்கு, அங்கே போனோம். அந்த ஆய்வகத்தை பக்கத்துலேயே அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க. அதுபோல் பெரிய பெரிய இந்த டிஸ்னி வேர்ல்டு எல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் போனாங்க. அங்கே களைச்சி போகிற அளவுக்கு பார்த்தோம். பல இடங்கள்ல அவங்க பார்க்கணும்னா அவங்களாம் நம்ம ஏற்பாட்டாளர்கள், நம்ம தம்பிகள், நாங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களா அந்த நிகழ்ச்சி இல்லாத போது அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சுதந்திர தேவி சிலையை அதில் பார்த்தேன், நியூயார்க் பக்கத்தில். 3 தடவை போகும்போது நேரம் முடிஞ்சு போச்சு, போகல. கடலுக்குள்ளே இருக்குது ஒரு உயரமான சிலை, கம்பீரமாக வச்சிருக்காங்க சுதந்திர தேவிட்டு. அவங்க சுதந்திரம் யார்கிட்ட பெற்றாங்க? அவன் மாமன் மச்சான்ட்டு இருந்து, லண்டன்லேருந்து. வெள்ளக்காரன் தானே, நம்மளாட்டம் அது. அவங்ககிட்ட இருந்தான் அது ஒரு சுதந்திர போற. அதுலேயே அவன் கொண்டான், நிறைய பேரை கொண்டான், இங்கிலாந்துக்காரன். அதை விடுதலையை அவங்க நினைக்கிறாங்க. லிபர்ட்டி ஸ்டாச்சுன்னு பேர் அது. அதான் அங்கே நான் இருந்து ஒரு வணக்கம், தமிழ் தேசம் வெல்கன்னு ஒரு கொடுத்து வணக்கம் போட்டு, நாங்கள் வந்து வங்கக்கடலில் கண்ணைக்கு இப்படி சிலை எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதை பார்க்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன், பெருமிதம், வரலாற்று உணர்ச்சி வரும்ல. அவங்க அந்த 400-500 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு இருக்குன்னா, நம்ம எத்தனை 1000 ஆண்டு நம்ம ஸ்பிரிட் எவ்வளவு இருக்கும், நம்ம வீரத்தை சொன்னோம்னா. அந்த மாதிரி பல அனுபவங்கள், பல செய்திகள் அது நமக்கு. தமிழ் தேசியம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, தெளிவாக இருக்காங்க. அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டை அடித்தளமாக கொண்டு தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் தனியாக தமிழ் தேசிய வளர்ச்சியிலெல்லாம் அங்கே பெரிய தாக்கத்தை உண்டாக்காது. அதை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், தொடர வேண்டும், வளர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் சரியாக வளர வேண்டும், லட்சியபூர்வமாக வளர வேண்டும், ஊக்கமாக செயல்பட வேண்டும். அந்த கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்களுடைய உணர்வை, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எப்படி இருந்தாலும் சரி தமிழ் தேசியரா இருங்க. நாம சொல்றது முற்போக்கு தமிழ் தேசியம், வேற ஒருத்தர் சொல்றாரு பிற்போக்கான. தமிழன் தமிழச்சி, இது தமிழ் தேசங்கிறதுலப்பா. இது என்ன இட்டுக்கட்ட கதையா? இது முற்போக்கு பிற்போக்கு விஷயமா? இது எங்க அப்பனுக்கு நான் மவன் அப்படின்னாக்க எங்க அப்பா முற்போக்கம் தான், எனக்கு அப்பா இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தமிழ் தேசியங்கிறது நேச்சுரல் இதுங்க, அடையாளம். ஒவ்வொரு இனத்துக்கு, நமக்கு மட்டுமா அது முற்போக்கோ பிற்போக்கவோ, அழகா அழகுன்னு எங்க அம்மா தான் எனக்கு. அது மாதிரி ஒவ்வொருவரும் தமிழன் தமிழச்சிக்கு உன தாயகம் இது, உன் தேசியம் இது. ஞாபகம் வச்சுக்க. இந்த கட்சி அந்த கட்சி கொள்கை அடுத்த பக்கம். அப்புறம் பேசிக் இதுல நீ சரியா இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லுங்க. அது தமிழ் தேசியம் என்பது ஒரு கோஷ்டி, ஒரு அரசியல் அப்படி மட்டும் இல்லப்பா. அது இனத்தினுடைய கொள்கலன். அது தாய் தகப்பனுக்கு பிள்ளை பிறந்தாக்க எப்படி அவனுக்கு அதான் தாய் தகப்பனும், நல்லதோ கெட்டவனோ, சான்றோனோ அறிவாளியோ திருடனோ எப்படியாப்பா அவன் இன்னாருடைய மகன் தான். நம்ம பெருமை மிக்க இனம் தமிழினம். இந்த இனத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம தேசியம் தமிழ் தேசியம் என்பதில் உறுதியாக இருங்கள். கருத்துக்களை பரப்புங்கள். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான்
இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.